அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்கள் சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஒரு அழகான மாலை பொழுதிலே நமது கடமையான தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக மார்க்க அழைப்பு பணிகளிலே ஒரு புதிய கோணத்திலே நாம் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மணலி புதுநகர் கிளை ஏறத்தாழ 8 வருடங்களுக்கும் மேலாக மர்கஸாக பள்ளிவாசலாக இயங்கி வருவதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதிலே பல்வேறு அழைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நாம் கடந்த மாதத்திலே போதைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணியை நாம் நடத்தி ஒரு அழைப்பு பணியிலே ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே நம்முடைய ஒரு அழைப்பு பணியை மேற்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய ஒரு பகுதியாக இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பட்டிமன்ற நிகழ்ச்சி சம்பந்தமான முழுமையான விவரங்களை நடுவர் அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அதற்கு முன்னால் குறுகிய காலத்திலேயே இதற்கான ஒரு அழைப்புதலை நம்ம கொடுத்திருந்தோம், இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். இருப்பினும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல்வேறு பணிகளுக்கும் இந்த விடுமுறை காலத்திலே ஊருக்கு செல்லக்கூடிய சூழல் கூட நிறைய பேருக்கு இருந்தது. அதையெல்லாம் இருந்தும் கூட இந்த பட்டிமன்றத்திற்காக நேரம் ஒதுக்கி தங்களுடைய ப்ரோக்ராம் கூட சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த தகவல்லாம் வந்துச்சு. அதற்கெல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்கூலிகளை தந்தருவானாக என்ற பிரார்த்தனையுடனும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ள அனைவருக்கும், பேச்சாளர்களுக்கும் நடுவருக்கும் மற்றும் கிளை சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்க உரையாக மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் நிஜாமுதீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய முன்னுரையை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபி பெருமக்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தினை அதன் அழகிய வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் ஒன்றுடன் இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் என்று நிலவரமாக பிரார்த்தனை செய்வதாக தேவனுடைய திருப்பெயர் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மணலி புதுநகர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையினை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லக்கூடிய பணியினை நம்மால் இயன்றவரை பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் மக்களுக்கு எட்டி வைத்து வருகிறோம். ஏராளமான பயான்கள், துண்டு பிரசுரங்கள், மகாமுன் பிரச்சாரங்கள், திருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், தர்பியாக்கள், இப்படி பல்வேறு வடிவங்களில் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட பட்டிமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சொல்லக்கூடிய செய்தியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான். பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு இந்த அமர்வு ஒரு புது விதமான அனுபவமா இருக்கலாம். ஏன்னா வழக்கமா டிவிகள்ல பல்வேறு விதமான பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசக்கூடிய நகைச்சுவையா, ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலியும் கிண்டலுமாக பேசக்கூடிய அந்த பட்டிமன்றங்கள் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்படக்கூடிய பட்டிமன்றங்கள். ஆனால் பட்டிமன்றம் என்ற பெயரை வைத்தாலும் கூட அந்த பெயரின் மூலமாக மக்களுக்கு நாம் எதனை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை சொல்ல வருகிறோம். பயான்களுக்கும் பட்டிமன்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெறுமனே ஒரு தலைப்பை கொடுத்து அரை மணி நேரத்துக்கு அது சம்பந்தமா பேசிட்டு போறது அப்படின்றது பயான் நிகழ்ச்சி. உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பேசக்கூடிய நபர்கள் ஒரு தலைப்பு எடுத்து பேசுனாங்கன்னா அவங்க பேசுற விஷயத்துல சில சந்தேகங்கள் வரும், நமக்கு கேட்கணும்னு தோணும், அதுக்குள்ள பயான் முடிஞ்சிடும். பட்டிமன்றத்தை பொறுத்தளவுல
ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு கருத்துக்களை பல கோணங்களில் பல பேச்சாளர்கள் ஒவ்வொரு கோணத்திலும் அவர்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். உட்கார்ந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது எழுப்புவதனால் கூட அந்த சந்தேகங்களுக்கான பதிலை எதிரணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த சதையை அந்த இடத்திலேயே நிறைவு செஞ்சிருவார். அப்போ நாம் அதிகமான தகவல்களையும் அதிகமான கருத்துக்களையும் உருவாங்கக்கூடிய ஒரு நிலைய பட்டிமன்ற நிகழ்ச்சி நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குது. அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தினம் நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மக்கள் மத்தியில் அனாச்சாரங்கள் பெரிதும் அதிகரிப்பதற்கு காரணம் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையா அல்லது மார்க்க அறிஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாயமா அப்படின்ற அந்த தலைப்பை எடுத்துட்டு இந்த தலைப்பின் மூலமா பல்வேறு கருத்துக்களை அவரவர்கள் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்து உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்த இருக்கிறார்கள். பொதுவாக அனாச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக உலக மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அந்த அறிவுரையை பொதுவா அனைவருக்கும் வழங்கிட்டான். எப்போ வழங்கினான்னா, முதல் மனிதனை படைத்த முறையிலேயே நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தெளிவை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யார் அவனை பின்பற்றி வாழ்கிறாரோ உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அந்த முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்லிட்டான். உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்தெந்த செய்தி நமக்கு வந்து சேர்ந்ததோ அந்த செய்திதான் நாம் மார்க்கம் என பின்பற்றுவதற்கு தகுதியானது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களின் மூலமாக அந்தந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல்வேறு விதமான அறிவுரைகளை வழங்கியிருந்தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபி. அவ்வாறாக இறுதியாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபிதான் யாருன்னு கேட்டா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான அழகிய வழிகாட்டல்களை, அது வணக்கம் குறித்த வழிகாட்டல்களாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் நெறிமுறைகள் குறித்த வழிகாட்டல்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் யார் மூலமா எல்லாம் எடுத்து சொல்லிட்டான்? ரசூலுல்லாஹ் மூலமா நமக்கு எடுத்து சொல்லிட்டான். ஒண்ணு, அவரிடத்திலிருந்து வந்த அந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி நாம் வணக்கம் புரிவதற்கும் வாழ்வியலில் கடைபிடிவதற்கும் உண்டான வழிகாட்டுதல்கள் திருக்குர்ஆன்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு அறிவித்துக் கொடுத்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் செய்ய தந்தவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களோ அவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை வணக்கமாகவும் வாழ்வியலாகவும் எடுத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு அம்சம். இதுதான் ஒரு முஸ்லிம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. இதற்கு மாற்றமாக இதனையும் தாண்டி யார் வணக்கம் என்ற பெயரில் புதிதான ஒரு விஷயத்தை உட்படுத்தி இதெல்லாம் செஞ்ச நன்மை அப்படின்னு நினைச்சு செய்யறாங்களோ, இது எல்லாமே அனாச்சாரம். இது எல்லாமே அனாச்சாரம். அது நம்முடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம் வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, நாம் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு விழாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறந்தவர்களுக்கான செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்றால் இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் யாருங்களாக வந்திருக்கணும்? அல்லாஹ்வால் அருளப்பட்டிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்டிருக்கணும். இப்படி இரண்டிற்கும் மாற்றமாக இது அல்லாத வேறு சில விஷயங்கள் நம்மால் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவை அனைத்தும் மார்க்கத்தின் பெயரால் தொகுக்கப்பட்ட புதுமை. புதுமைகள் அனைத்தும் வழிகேடு. வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்த விஷயம். அது மாதிரி அனாச்சாரங்கள்லாம் என்ன? தொழுகின்ற பேரில் ஏராளமான அனாச்சாரங்கள் இருக்கு, அதை பட்டியல் போடுவாங்க. விழாக்கள் கொண்டாட்டங்கள்ல பேரால ஏராளமான அனாச்சாரங்கள் நம்ம மக்கள் மத்தியில உதவியும் போயிருக்கு, அதையும் பட்டியல் போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் எதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நம்முடைய சமுதாயத்தில் நிலவிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு அணியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, இல்ல மக்கள்லாம் ரொம்ப அப்பாவியா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? சகோதரர் சையது
சகோதரர் அன்வர் மாவட்ட துணை செயலாளர்கள் இருவரும் என்ன சொல்றாங்க, பாவம் மக்கள் அப்பாவி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல்லாவும் சகோதரர் அபுதாயிலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க அதற்கு நீங்க அந்த மாதிரி சொல்லலாம், ஹஜரத்துன்னு சொல்லிட்டு சுத்தா தொங்க போட்டுட்டு திரியாங்களே, அவங்கதான் சும்மா காசுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் மக்களும் முட்டாளாகிட்டே இருக்கிறாங்க, அதனாலதான் அனாச்சாரம் அதிகமாகுது இவங்க சொல்றாங்க. இப்ப யாரு சொல்றது நம்ம ஏத்துக்கிறது? இப்ப ரெண்டு பேரும் போய் பாருங்க, பாத்துக்கலாம், கடைசியில என்ன ஆகுது அப்படின்றத அடிச்சு பிடிச்சுவாங்க, அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லி நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவாறு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வாதங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுல வெளியில பார்த்த பட்டிமன்றங்கள் மாதிரிலாம் இருக்காது. இங்கு வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் நபிகளாருடைய அந்த கொள்கைகளையும் ஆதாரமாக முன்வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார். இது நமக்கு ஒரு விதமான தெளிவை ஏற்படுத்தும். எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருந்தோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த முன்னுரையை முடித்துக் கொண்டு, இப்போ இந்த நிகழ்ச்சியோட முதல் நிகழ்வா யார் முதல்ல தங்களுடைய வாதத்தை அமைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி 2 சீட் இருக்கு. ஒண்ணு அறியாமையே, இன்னொன்னு ஆதாயமே. யாராவது ஒரு குழந்தைங்க வந்து இதை எடுத்துட்டீங்கன்னா யாருக்கு வருதோ அவங்க பேசுறதா இல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறதான்ற முடிவை அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அறியாமையே, நீங்க வாதத்தை முதலில் ஆரம்பிக்கிறீங்களா இல்ல வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி, ஒன்றுலாம். இப்போ இந்த பட்டிமன்ற நிகழ்வுடைய முதல் வாதத்தை சகோதரர் அப்துல்லா அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்கள் பெரிதும் அதிகரிப்பதற்கு காரணம் மார்க்க அறிஞர்களுடைய ஆதாயம்தான் என்ற வாதத்தை முன்வைக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மணலி புதுநகர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் அனாச்சாரங்கள் பெரிதும் அதிகரிப்பதற்கு மக்களுடைய அறியாமையா அல்லது இமாம்களின் ஆதாயமா என்ற தலைப்பில் வந்து எங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் இமாம்களுடைய ஆதாயம்தான் அனாச்சாரங்களை வந்து நம்ம சமுதாயத்தில் அதிகமாக பெறுவதற்கு காரணம் வந்து இமாம்கள் தான் இருக்கிறாங்க என்ற வாதத்தை வந்து நம்ம வைக்க இருக்கிறோம். மக்கள் அப்படி அறியாமை இல்லவே இல்லையா அப்படின்னாக்கா இருக்க தான் செய்கிறாங்க. மக்களுடைய அறியாமை கூட இருக்கின்றது. ஆனால் பெரிதும் காரணம் என்ன, அதுதான் எங்களுடைய தலைப்பு. அப்போ பெரிதும் காரணம் என்னன்னு சொன்னால் இமாம்களுடைய ஆதாயம்தான் பெரிதும் காரணமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, இமாம்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடியவங்க சரியான அடிப்படையில் இந்த மார்க்கத்தை சொன்னால் அனாச்சாரங்கள் பெரிதும் பெருகாது. ஆனால் சொல்லக்கூடிய இமாம்கள் சரியான முறையில் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? எல்லா இமாம்களையும் நம்ம குறை சொல்ல கிடையாது. இமாம்களை பொறுத்த வரைக்கும் சில இமாம்கள் சரியான மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன காரணத்தினால தான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ அவங்களை பற்றி நம்ம பேச கிடையாது. அந்த சில இமாம்கள் நம்ம விட்டுருவோம். ஆனால் பல இமாம்கள் வந்து மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தை சரியான முறையில் சொல்லாமல் காசுக்காக வேண்டி பொருளாதாரத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். இதை வந்து நம்ம போகிற போக்கில் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போகிறதுக்காக வேண்டி சொல்ல கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம சிந்திச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மவுத்து வீடு என்றால்
இப்ப மௌத்து வந்து தொழுக வைக்கிறதுல இருந்து அடக்கம் செய்யறதுல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் இமாம்கள் நடந்திருக்கிறார்களா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி நடக்கிறதே கிடையாது. இமாம்கள் எப்படியெல்லாம் நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப வந்து ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்படும் பொழுது இமாம் என்ன சொல்லுவார்னா, நான் தான் தொழ வைப்பேன். எல்லா பள்ளிவாசல்களிலும் சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள் அனைத்துலையும் வந்து இமாமை தவிர்த்து வேறு யாரும் தொழ வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வைத்திருக்கிறாங்க. இந்த சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சட்டமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு குடும்பத்தாருடைய அதிகாரத்துல வந்து இன்னொருவர் தலைமை தாங்கி தொழுகை நடத்தக்கூடாது. அப்ப என்னுடைய தந்தையோ என்னுடைய தாயோ மரணித்து விட்டார்கள் என்றால் நான் தான் இமாமாக நிற்க வேண்டும். நானாக விட்டு கொடுத்து நீங்க தொழ வைங்க அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா இமாம் என்ன செய்யறாரு? அதுக்கு விட மாட்டாரு. இல்ல நான் தான் தொழ வைப்பேன். காரணம் என்ன? இத பிடிச்சாதான் அடுத்தடுத்த காரியங்கள்ல மக்களை வந்து நம்ம ஏதாவது சொல்லி ஏமாத்தி பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும். ஏன்னா இமாம் என்ற ஒரு இது வந்து ரொம்ப மிக பெரியது இல்லைங்களா? அப்ப இமாம் என்ற தகுதி அவர்களுக்கு கொடுத்து விட்டால், மக்களுக்கு கொடுத்து விட்டால் நம்முடைய அந்தஸ்து குறைந்துவிடும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொன்னாங்களோ அதற்கு மாற்றமாக செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல இமாம்கள் வந்து மக்களை மடைமாற்றம் செய்து நான் தான் நிற்பேன். சரி நிக்கிறாரு. அந்த ஜனாதா தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓத சொல்லி இருக்கிறாங்க அதை ஓதுறாங்களா? முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், மூன்றாவது தக்பீர்ல நான்காவது தக்பீர்ல மையத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவை அவர் செய்வாராம்? அவர் செய்யறது கிடையாது. என்ன ஓதுறாங்க கூட தெரியாது. ஜனாதா தொழுகை நிற்கும் பொழுது இப்படின்ட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வக்ஃபு அன்ஹு வகரிம் நுஸுலஹு வவஸி முத்கல், பெரிய ஒரு துஆ. அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய பிழையை பொறுத்தருள்வாயாக, இவருடைய பாவத்தை ஆளுங்கட்டியாலும் பனிக்கட்டியாலையும் தூய்மைப்படுத்துவது போல் இவருடைய பாவத்தை சுத்தம் செய்வாயாக. பெரிய ஒரு துஆ. இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை விட ஒரு சிறந்த குடும்பத்தை அல்லாஹ் தாய் அல்லாஹ் கபருடைய வேரிலிருந்து காப்பாற்று. இந்த துஆ கேட்பதற்கு வாய்ப்பே இல்லாம செஞ்சிடறாரு. அடுத்து என்ன செய்யறாரு? கொண்டு போய் அடக்கம் செய்யறதுல இருந்து நான் தான் வருவேன், அங்க போய் ஒரு துஆவை ஓதுறாரு. எல்லாம் எதுக்காக வேண்டி? நிறைய பேர் இமாம் வந்து அந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் கடைசியில சும்மா போவாருங்களா? ஒரு நன்மையான காரியம் என்று ஒருத்தர் செய்கிறதா இருந்தால் மறுமைக்கு நன்மை எதிர்பார்த்து கூலியை எதிர்பார்த்து செஞ்சுட்டு சும்மா போக வேண்டும். நடக்கக்கூடிய சம்பவங்கள் எத்தனையோ குடும்பங்கள்ல ரொம்ப சிரமத்துல இருப்பாங்க, பிரிவுல வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அந்த துவா ஓதணும் இந்த துவா ஓதணும், அவங்களுக்கு தெரியல. அப்ப இமாம் வந்து கரெக்டா நமக்கு வழி நடத்துவாரு, நம்மளை கரெக்டா சொல்லி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையில இமாம் மேல நம்பிக்கை இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? கடைசியா போகும்போது சும்மா போறாராம், என்ன கவனிக்க மாட்டீங்களே? சில இடங்கள்ல வந்து அந்த துக்கத்தினால அவங்க பாட்டு கிடப்பாங்க. நடந்த சம்பவம் நானே பார்த்திருக்கிறேன். பக்கத்துல இருக்கிற கேட்பாரு, இமாம் கூட ஒருத்தர் அசிஸ்டன்ட் வருவாரு, கேஜி கேபி இன்னைக்கு காந்திய एक दुआ डालो याद आ जाएगा, நீங்க ஒரு துவாவை போடுங்க ஞாபகம் வந்துடும். ஜனாதா முடிச்சிட்டு அடக்கம் பண்ணிட்டு துவாலாம் முடியுது, எல்லாம் போறாங்க, எதுவுமே கொடுக்கலனுடைய ஒரு துவா போடுங்கன்னு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா பாரிக் வஸல்லிம் அலைஹி இப்படின்னு ஓதுறாரு. உடனே இமாமுக்கு பைசா தே, இன்னைக்கு இமாமுக்கு காசு கொடுக்கலையா, மறுபடியும் ஒரு துவா போட்டுறாரு, கொடுத்துரு. அப்ப என்னன்னாக்கா இவர் காசை வாயை தொடர்ந்து கேட்காம இப்படி எல்லாம் செஞ்சா இவங்க வந்து காசு தருவாங்க. அப்ப நன்மைக்காக வேண்டி செய்யறது கிடையாது. அதே மாதிரி ஒரு 7ஆம் ஃபாத்தியா செய்யறதா இருந்தாலும் சரி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களா? இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. 40ஆம் ஃபாத்தியா இருந்தாலும் சரி, வருஷ ஃபாத்தியா இருந்தாலும் சரி, அது வருஷத்தோட முடிஞ்சிருமா? சபேபராத்துன்னு ஒன்று வச்சிருவாங்க. சபேபராத்து என்பது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இறந்தவர்கள் அன்னைக்கு வருவாங்க, வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பார்ப்பாங்க. அன்னைக்கு ஊர்ல இருக்கிற இவங்கெல்லாம் கூட்டு போய் வீட்டுல ஃபாத்தியா ஓதுறது, கபருக்கே கூட்டு போயிடுவாங்க. அந்த கபரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நடந்த ஒரு சம்பவம். கபரை ஒருத்தர் போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் வராரு,
ए मेरा अम्मा का खबर रे, तेरा अम्मा का खबर की, मेरे नानी का खबर ये, இது என்னுடைய நானி, இது என்னுடைய அம்மா, அதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் இமாம் என்ன பண்றாரு, तेरा नानी का खबर, तेरा अम्मा का खबर, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபாத்தியா போட்டுருவோம். அப்ப சபைவர் ஆத்துன்னு சொல்லி இந்த கபர்ல நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் எல்லாமே காசுக்காக வேண்டியதான் இப்படி செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இத மக்கள் மத்தியில சொல்றதே கிடையாது. ஒரு மையத்து, ஒரு ஜனாதா வந்தது வைங்களேன், முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. எந்த இமாமாவது கேட்டிருக்கிறாங்களா? அந்த கடனுக்கு நீங்க பொறுப்பெடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்களா? இத சொன்னதே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கேட்டு, இந்த கடன் இருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் தொழ வைப்பாங்க. இல்லைன்னா உங்க தோழருக்கு நீங்க தொழ வைத்துட்டு நீங்க தொழ வைத்துருங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல பின்னாடி வரும் பொழுது அந்த மாதிரி கடன் பட்டவர்களுக்கு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்று அந்த கடனை அடைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இங்க இமாம் கேட்பாரா, பயம் ஏன், அவர் புடுங்குறதுல இருக்கிறாரு, கேட்டாக்கா கடைசி நம்ம எப்படி கடனை அடைக்க முடியும், நம்ம எப்படி குடுன்னு சொல்ல முடியும், நமக்கு வாங்குறத முதல்ல வாங்குவன்ற கவனத்துல இருக்கிற காரணத்தினால கடனை பத்தி அவர் என்ன செய்ய மாட்டாரு, மக்கள் மத்தியில சொல்றதே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு 7ஆம் பாத்தியா இருக்குதா, கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவர் ஏதாவது ஒரு தர்மம் செய்யக்கூடிய நிலையில ஒருத்தர் மௌத்தா போயிருந்தா அவங்களுடைய உரிமை படைத்தவர்கள், அவங்களுடைய பிள்ளைகள் தர்மம் செய்யலாம். யாராவது செஞ்சிருக்கிறோமா? இமாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரா? சொல்லி கொடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபர்லான கடமையான ஒரு நோன்பை நோக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, இமாம் சொல்லி இருக்கிறாரா, இது மாதிரி அவங்க அந்த நிலையில மௌத்தா போயிட்டாங்க, அந்த நோன்பை நீங்க நோட்டு அவங்களுக்கு நன்மையை சேருங்க சொல்றது கிடையாது. இப்ப பொருளாதார வசதி இருந்து ஆரோக்கியம் இருந்த நிலையில ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தா போயிட்டாரு, ஏதாவது இமாம் சொல்லி இருக்கிறாருங்களா, நீங்க அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அவங்களுக்கு போய் சேரும், இதெல்லாம் சொல்றதே கிடையாது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த மூலியமாக பொருளாதாரத்தை திரட்ட முடியுமோ, 7ஆம் பாத்தியா போனா காசு வாங்கலாம், 40ஆம் பாத்தியா போனா காசு வாங்கலாம், வருஷம் பாத்தியானா காசு வாங்கலாம், எல்லாத்துலயும் காசு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் வரமாட்டாங்க. ஒரு இமாம ஒரு விஷயத்துக்காக நன்மைக்காக வேண்டி கூப்பிடுறீங்க வைங்க, அவங்க பார்வையில் அது நன்மை. ஆனா அதுக்கு காசு வாங்காம போனாக்கா அது நன்மை சொல்லலாம். ஆனா காசு வாங்குறாங்களா இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய இது மாதிரியான அனாச்சாரங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக. அதே மாதிரி யாசின் சூரா ஓதக்கூடிய ஒரு விஷயம், யாசின் சூரா என்பது எதற்காக வேண்டி அருளப்பட்டது, அதை படிச்சு சிந்தித்து அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காகத்தான். யாசின் சூரா ஓதுவது தவறு கிடையாது, மௌத்துக்காக வேண்டி அந்த சூறாவை ஆக்கிட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு மௌத்து வந்துச்சுனாக்கா அந்த பரங்கல் இருக்கிற குரானை எடுத்து தூசி தட்டி உட்காந்து யாசின் சூரா ஓதுவாங்க. அந்த யாசின் சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்றான், உயிர் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குரானை அருளினோம். அங்க மௌத்தா போனவங்களுக்கு உட்காந்து நம்ம ஓதுறதுனால என்ன நன்மை இருக்கிறது? ஆனா இப்படி ஆக்கிட்டாங்களா இல்லைங்களா? ஆக்குனது யாரு? இமாம்கள் தானே. எதை மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்து சொல்ல வேண்டுமோ அதை சரியான முறையில் இமாம்கள் சொல்லி இருந்தால் இந்த மக்கள் பெரிய அனாச்சாரத்திலிருந்து மீட்டெடுத்து சரியான ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் மக்களை வழிநடத்துவதற்கு இமாம்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பார்களா இல்லையா? ஆனா அனாச்சாரங்கள் பெருகுவதற்கு காரணமே இவர்கள் தான். அப்ப இவர்கள் அற்ப விலைக்காக வேண்டி காசுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில மேலும் சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகள் வாய்ப்பு கிடைத்தால் அதுல நம்ம மீதி விஷயங்களை சொல்றோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் அதிகமான செய்தியெல்லாம் சொல்லல. ஆனா சொன்ன இந்த 2 செய்தியும் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தங்களுடைய பாக்கெட்டை ரொம்பணும் அப்படின்ற காரணத்துக்காக மக்கள் மூலர்களாக்க போறாங்க அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த 2 உதாரணம் ஜனாசாவை மையப்படுத்தி செய்த அந்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறத பாக்குறோமா இல்லையா? எத்தனை வீட்டுல இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்ற பேர்ல நாம வச்சு ஓடுற அந்த அவங்க என்னென்னலாம் பிடிக்கும், அவங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. போய் பார்த்தா தெரியும், டக்கையில எடுத்து வச்சிருப்பாங்க. அவரு கறி வறுத்து வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவோ ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போற மாதிரி வச்சு இன்னைக்கு பாக்கி வரக்கூடிய நபர்கள் வித்தனை செய்யறாங்க.
இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? மௌத்தா போனவர் சாப்பிட மாட்டார். ஹயாத்தா ஒருத்தர் கட்டி போட்டு முன்னால உட்கார்ந்துருப்பார். அவரே கவர்ல கட்டிட்டு போறதுக்கு வேணா இருக்குமே ஒழிய இறந்து போனவர்களுக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. இழுத்துக்கிட்டு நடக்கும்போது கவுச நாளைக்கு தண்ணி கொடுக்காதவங்களாம் இறந்து போய் 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? உட்காந்து பாத்திரம் ஓடிக்கிட்டு தகப்பனா இருக்கு, தாயா இருக்கு, வச்ச கடன் அடைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மாநிலத்துல அனுமதிச்சது. சொன்னாங்கல்ல, தகப்பனார் மௌத்தானா கடன் அடைக்க முன் வந்தாங்களா? கடமையான நோன்புகளை விட்டுட்டு மௌத்தானா அதை வைக்கிறதுக்கு யாரும் முன் வந்தாங்களா? அதை யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? கேட்டாங்களே. உண்மைதானே, நிதர்சனமான உண்மைதானே. அப்போ வைக்கப்பட்ட வாதங்கள் எந்த விதத்திலும் மறுப்பு வைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை வந்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டாரு. பாவம், அவங்க பாட்டுதான் இனி திண்டாட்டம். என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அறியாமையே அப்படின்ற அந்த அணியில இருந்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துறை செயலாளர் சகோதரர் சையத் அவர்கள் உங்கள் முன் தங்களுடைய பாடத்தை எடுத்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் பட்டிமன்றம் வாயிலாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்கள் அதிகம் அதிகரிப்பதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது மார்க்கத்தை அறிந்த அறிஞர்களா, அவர்களுடைய ஆதாயமா, அல்லது மக்களுடைய அலட்சியமா என்கிற தலைப்பின் கீழ் மக்களுடைய அலட்சியம்தான், அவர்களுடைய அறியாமை தான் மார்க்கத்தில் அதிகமான அனாச்சாரங்கள் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை எங்களுடைய அணியின் சார்பாக பேச இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், அல்லாஹ்வுடைய திருமறையில நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நிறைய நபிமார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எடுத்து வைக்கும் பொழுது அழகான முறையில் இந்த மார்க்கம் அவர்களிடத்துல வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது யாரு? மக்கள் தானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணாங்க, மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணாங்க. இவ்வளவு வருஷம் பண்ணாங்கல்ல, சொந்த மகன் ஏத்துக்கிட்டாங்களா? அவனுடைய மனைவி ஏத்துக்கிட்டாங்களா? யாரை ஏத்துக்கல? மக்கள் தானே ஏத்துக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மக்கால இருந்து நபித்துவத்தை செஞ்சாங்க? எத்தனை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? இப்போ மக்கள் தான், அதிகமான மக்கள் அறியாமையில தான் இருக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. நாளைக்கு மறுமையில கூட அறியாமையில் இருக்காங்களா, அலட்சியப்படுத்துறாங்க? ரெண்டுமே தான். அறியாமை, அலட்சியம். அந்த அலட்சியம் தான் அறியாமை அதிகப்படுத்துது. மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல அலட்சியமா இருக்குது. அதனால அந்த அறியாமையில அதிகமா அவங்கள்ட்ட வந்துருச்சு. மறுமையில கூட பாருங்களேன், நரகத்துல மக்கள் கதறுவாங்க. என்ன சொல்லி கதறுவாங்கன்னு சொன்னா, இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இப்படி நரகத்துல வந்துட்டோமேன்னு சொல்லி அங்க கதறுவாங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மார்க்கத்தை விட்டுருங்க, உலகத்தை எடுத்து பாருங்களேன். உலகத்துல மக்களுடைய ஆதிக்கம், மக்களுக்கு எதை விரும்புறாங்களோ அதுதான் மார்க்கெட்ல நிக்க முடியும். எவ்வளவு பெரிய பிராண்டா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், மக்கள்கிட்ட எடுபடலைன்னு சொன்னா அவன் நிக்க முடியாது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நோக்கியான்னு சொல்லி ஒரு போன் இருந்துச்சு. போன் தலைவர், நீங்க எங்கேயோ போயிட்டீங்களே. நோக்கியான்னு ஒரு போன் இருந்துச்சு. அந்த போனை யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க, அவ்வளவு விரும்பினாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த போன் இருந்துச்சா? பாதி பேருக்கு அந்த நோக்கியான என்ன தலைவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. நோக்கியாங்கிற பேரை பாதி பேருக்கு இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியாது. ஏன்? மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது சிறந்தது? மொபைல் போன் வந்துருச்சு, டச் போன் வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, சிறந்தது வந்துருச்சு. சிறந்தது எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏன் இன்னும் பட்டன் போனை நான் யூஸ் பண்ணணும்? மாத்திக்கிட்டாங்களா இல்லையா? மக்கள் எதை விரும்புறாங்களோ அதுதான் மார்க்கெட்ல நிக்க முடியும். இப்போ மக்களுடைய அலட்சியம் தான், அவங்களுடைய அறியாமை தான் இன்னைக்கு ஆலிம்களை உயர்ந்த இடத்துல இன்னைக்கும் காசு, தலைவர் சொன்னாரா இல்லையா, நம்ம அப்துல்லா பாய், காசுக்காக செய்யறாங்க. யாரு கூப்பிடுறா? காசுக்காக அவங்க வாங்குறாங்க, வர்றாங்க, போறாங்க, எல்லாம் பண்றாங்க, மாற்று கருத்து இல்லை.
ஆனா யாரு கூப்பிடுறது? அவங்களாம் வர்றாங்களா? பாய் உங்க வீட்டுல பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்களா? நான் வர்றேன். கடை ஓபன் பண்ண போறீங்களா? நான் வந்து பாத்தியா ஓதுறேன், மௌலுக்கு ஓதுறேன். யார் அவங்களா வாண்டடா வர்றாங்களா? நம்ம தானே கூப்பிடுறோம். வாங்க பாய் எங்க அத்தாவுக்கு பாத்தியா ஓதுங்க, 40 ஹத்தம் ஓதுங்க, வருஷ ஹத்தம் ஓதுங்க. யாரு கூப்பிடுறா? மக்கள் தானே கூப்பிடுறாங்க. மக்கள் கூப்பிடுறதுனால தானே வர்றாங்க. நாம கூப்பிடலன்னு சொன்னா, நாம திருந்திட்டோம் சொன்னா, எது சிறந்தது மார்க்கத்தை, எது சரியானது என்று நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா, சிறந்ததை எதை தேர்ந்தெடுத்துட்டோம் சொன்னா வருவாங்களா? வரமாட்டாங்களே. இதுக்கு காரணம் என்ன? இஸ்லாமிய குடும்பம் சொல்றோம், இஸ்லாத்தை படிக்கிறது கிடையாது, இஸ்லாத்தை சரியா வீட்டுல பேசுறது கிடையாது. குடும்பமா உட்கார்ந்துகிட்டு சீரியல் பாக்குறோம், டிவி நிகழ்ச்சியை பாக்குறோம். எத்தனை பேர் வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து ஒரு மார்க்க பயனை கேட்கிறோம்? ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அன்னைக்கு எனக்கு அரபுனா என்னன்னு தெரியாது பாய், அரபு படிக்க தெரியாது, அரபு எத்தனை எழுத்துன்னு தெரியாது, குர்ஆன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுல என்ன பேசப்படுது எனக்கு தெரியாது. அதனால நான் மார்க்கம் சொன்னதை இப்படி இமாம் என்ன சொல்றாங்களோ அது கரெக்டா இருக்கும். படிச்சிருக்கிறாரு, 7 வருஷம் படிச்சிருக்கிறாரு, தப்பாவா சொல்லிட போறாரு? மார்க்கத்தை போய் தப்பா சொல்லுவாரா? எவ்வளவு பெரிய ஆளி, எவ்வளவு நல்ல மனிதர், அவரு போய் தப்பா சொல்லிடுவாரா? சரியாதான் இருக்கும்னு சொல்லி நம்பணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எல்லாம் இன்னைக்கு தமிழ்ல வந்துருச்சா இல்லையா? மொபைல்ல ஒரு எழுத்து போட்டா போதுமே, தொழுகையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நோன்பை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இன்னும் பிற வணக்கங்கள் அமல்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதோடைய முதல் எழுத்தை போடுங்களேன். என்னென்ன ஹதீஸ் இருக்கு, என்னென்ன குர்ஆன் வசனம் இருக்கு, எல்லாம் வந்து முன்னாடி நிக்குமே. ஆனா இப்படி டெக்னாலஜி இருந்தும் கூட மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு ஆசை செலுத்துறோமா? அதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமா? இன்னைக்கு எது மக்கள் எதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க? எது சந்தோஷமா இருக்குதோ, எது ஜாலியா இருக்குதோ அதன் பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. குடும்பமா உட்காந்து ரீல்ஸை பாக்குறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, மார்க்கம் குடும்பத்துல இல்ல, குடும்பத்துல பேசப்படலன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போகுங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். என்ன வீடியோன்னு சொன்னா, இந்த நீயா நான் தான், அதுலதான் நம்ம நிறைய செய்திகளை பார்க்கிறோம். ஆமா, நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுதுல்ல. அதுல கணவன் ஒரு சைடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, மனைவிகள் ஒரு சைடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த கணவன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, இந்த பாருங்க பாய், இந்த ஒரு டாட் ஒன்று போட்டிருக்கிறேன், பச்சை குத்துவாங்கல்ல, டாட் ஒன்று போட்டிருக்கிறேன், இதை மனைவி நானும் போடணுமா, இதான் ட்ரெண்டா, அதனால நாங்கள் 2 பேரும் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரி, இது கூட பரவாயில்ல பாய், 2 பேரும் போட்டுட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் ட்ரெண்டா போயிட்டு இருக்குதான், அதை செய்யணும்னு சொல்லி என் மனைவி ஆசைப்படுறா. அங்கேருந்து மனைவி, எங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க, அவங்க அங்கே சிக்ஸினர் இல்லை, நான் சொல்லதான் செய்வேன்னு சொல்லி இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, புதுசா ஒரு டாக்டர் வந்துருக்குதான். அது என்ன டாக்டர்னு சொன்னா, கடிச்சு வச்சிருவாங்களாம், உடம்புல கடிச்சு வச்சிருவாங்களாம் கணவனை. கடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த தழும்பு விழுமா இல்லையா, அதுல டாக்டர் போடுவாங்களாம். பாருங்க எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கணவன் வந்து ஆச்சரியப்படுறாரு. அவரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. உயிரோட இருப்பாரா கடிச்சதுக்கு அப்புறம்? அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இதுக்கப்புறம் தான் செய்தி வரும். இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் பாக்குறாங்கல்ல, நிகழ்ச்சியில தெரியுது. நீங்க ட்ரெண்டுக்கு தானே ஆசைப்படுறாங்க. ஒரு காலகட்டம் இருந்தது. அன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பொக்கியா குதிரைன்னு சொல்லி, பொய்க்கால் குதிரைன்னு சொல்லி வரும். அந்த கால் குதிரை மாதிரி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்த்தான். அதை பார்த்ததுன்னு நினைச்சான், என் கல்யாணத்துல இந்த மாதிரி இருக்கணும், நம்ம கொஞ்சம் கூடுதலா போய் உண்மையான குதிரையை இறக்குவோமே அப்படின்னு சொல்லி இப்படிதான் அனாச்சாரங்கள் பெருகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி பெருகுதுன்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மொபைல் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது. பார்க்குறான், நிகழ்ச்சியை பார்க்குறான், ரீல்ஸை பார்க்குறான், அதுக்கு அடிக்ட் ஆகுறான். இப்போ பாய் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஜனாசா தொழுகை வைக்கணும்னு சொன்னா அதுல உள்ள துவாக்கெல்லாம் தெரியல, அதெல்லாம் கஷ்டமா இருக்குது, நம்ம ஏன் தலைமை தாங்கி தொழுகை நடத்தணும், நமக்கு தான் வரமாட்டுது, அஜரத்தே செய்யட்டோம்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. அதனாலதான் அவங்க காசுக்காக இப்படி செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது இல்ல, இதுல வந்து சில விஷயங்கள்லாம் நம்மளால செய்யவே முடியாது. ஆனா என்ன பண்றான், அதை செய்யணும்னு நினைக்கிறான், முயற்சி பண்றான், கஷ்டப்படுறான். பரவாயில்ல, நம்மளும் அந்த இதுக்கு நம்ம போகணும், அந்த ட்ரெண்டுக்கு போகணும், நாமளும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றானா இல்லையா? சில பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அது தமிழ் அர்த்தமா இல்ல இங்கிலீஷ்ல பாடுறானா இல்ல புது மொழியானே தெரியாது. ஆனா என்ன பண்றாங்க, இன்னைக்கு கணவன் மனைவியா ரொம்ப வேதனையா இருக்குங்க. முஸ்லீம் மக்கள் கூட இந்த ரீல்ஸுக்கு அடிமையாகி என்ன பண்றாங்க, அந்த பாட்டு வாயில கூட நுழைய மாட்டுது. ஆனா என்ன பண்றாங்க, அதை பாடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன் குர்ஆன் வசனங்களை படிக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? நபி மொழியை படிக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? துவாத்துல மனப்பாடம் பண்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? குடும்பத்துல வந்து என்ன ஒரு டிவி சீரியலை பத்தி கேட்டா அது வரிசையா எல்லாம் சொல்ல தெரியுது.
நடிகர்களுடைய பேரை கேட்டா அவனுடைய பர்த்டே என்னைக்கு அவன் பிறந்தான் அது வரைக்கும் சொல்ல தெரியுது. ஆனா நபிமார்களுடைய பேர்களை கேட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய், வாயில நுழைய மாட்டுது, அது எப்படி கஷ்டமா இருக்கு பாய், முடியல பாய் அப்படின்னு சொல்றோம். இப்போ யார் காரணம்? மக்கள் முயற்சி பண்ணாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து குர்ஆனை படிச்சாங்கன்னு சொன்னா கேள்வி கேட்க முடியுமா இல்லையா? அபிஸ்லாசன் என்ன சொல்றாங்க, ஒரு தவறு நடக்குது, மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம், புதுமையான ஒரு விஷயம் அவனுடைய முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னா உன் கரத்தால முஸ்லீம் தடுப்பான். கரத்தால தடுக்க முடியலன்னு சொன்னா வாயால தடுப்பான். வாயாலே முடியலன்னு சொன்னா ஈமானுடைய பலவீனமான நிலையை சொல்றாங்க, கடைசி நிலை, வெறுத்து ஒதுக்குப்பான். அபிஸ்லாசன் சொல்றாங்க, இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இந்த பலவீனமான நிலையில இருக்கிறாங்களே இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களை காட்டிலும் பலம் வாய்ந்த இறை நம்பிக்கையாளர் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப யாரு நம்ம பலவீனமான இறை நம்பிக்கையாளர்களா இருக்கணுமா அல்லது பலமான இறை நம்பிக்கையாளர்களா இருக்கணுமா? கேள்வி கேட்கணும். இதுக்கு செய்றீங்களா, இது தப்பா ரைட்டா, மார்க்கத்துல இருக்கா இல்லையா, குடும்பத்துல கேட்போமா இல்லையா? குடும்பத்துல ஒரு மாற்றமா ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னு சொன்னா கேள்வி கேட்போமா இல்லையா? வீட்டுல வாசப்படி இங்க வைக்கிறதுக்கு பதிலாக மாத்தி வச்சா இதே இங்க வைக்கிறீங்க, நான் இங்க தான் வைக்க சொன்னேன், கேள்வி கேட்போமா இல்லையா? மார்க்கத்துல ஏன் கேட்க மாட்டோம்? ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாம் இருந்தோம் சொன்னா கண்டிப்பாக இது போன்ற புதுமைகள் ஏற்படாது என்று சொல்லி இந்த முதல் முறை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொன்னதுக்கு மறுப்பு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்களுக்கே உரிய பாணியில அதற்கான மறுப்பை, இல்ல மக்கள் அறியாமையில இருக்கிறதுனாலதான் அனாச்சாரங்கள் பெருகுது, அவங்க மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன் வரல, ஏராளமான வாய்ப்புகள் வசதிகள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நவீன உலகத்துல பல கண்டுபிடிப்புகள் வந்தாலும் கூட அவங்க அறிஞ்சுக்கிறதுக்கு முன் வரல, மக்களுக்கு மார்க்கமே தெரியலன்றாங்க. அதான உண்மை. காசுக்காக அவங்க பல்வேறு விதமான அனாச்சாரங்களை உள்ள கொடுக்குறாங்கன்னா காசை கொடுத்து அவங்கள வரவேற்கிறது யாரு? இவங்க தானே வரவேற்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் காசு கொடுத்தே முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்களே ஒழிய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றத அந்த கவனம் அவங்ககிட்ட இருக்க மாட்டேது. மொபைல் போன்லயே நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஆனாலும் மார்க்கத்தை படிக்க வைக்க யாரும் ஒன்றும். ஒரு காலகட்டத்துல லைப்ரரி எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, இப்ப லைப்ரரி இருக்கா இல்லைன்னு தெரியல, ஏதோ ஒரு மூலையில இருக்கலாம். அப்பெல்லாம் கிராமங்கள்ல கூட லைப்ரரி இருந்தது. ஒரு 5 ரூபாய் அதுல போயிட்டு 2 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சந்தா. இந்த லைப்ரரியில போய் 2 ரூபாய் சந்தா கட்டிட்டோம்னா நம்ம ஸ்கூல் போயிருக்கும்போது எப்போ அந்த லைப்ரரியில போய் என்ன தலைப்புல புத்தகங்கள் தேவைப்பட்டாலும் அங்க இருக்கிற நோட்ல என்ட்ரி போட்டு எடுத்துட்டு வந்து படிக்கலாம். இன்னைக்கு அவ்வளவு நினைக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ஆண்ட்ராய்டு போன்ல வந்ததுக்கு அப்புறமும் யாரும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது இல்லை. வாசிப்பு பழக்கம் தான் நம்ம பல்வேறு விதமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். ஹதீஸ்னா ஒரு காலத்துல ஹதீஸ்னா என்னன்னே தெரியாது. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஹதீஸ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஹதீஸ் புத்தகங்கள் 7 பகுதிகளாக 10 பகுதிகளாக 3 பாகங்களாக பக்கத்துக்கு பக்கம் தமிழாக்கம் பண்ணி மொபைல்லே வந்துச்சு. யார் படித்து முன்வரா, ரீல்ஸ் தான் போடுறாங்க, நேர படங்கள். ஆமாங்க, இன்னும் நம்ம சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு கேவலமா ரீல்ஸ்ல நடக்குதுன்னு கேட்டா, மனைவி மாசமா இருக்கிறாங்க. யாரு? நம்மாலு. மனைவி தலையில நல்ல அழகா மொக்கால்லாம் போட்டுக்கிட்டு மனைவி மாசமா இருக்கிறாங்க. கணவர் பக்கத்துல இருக்கிறாரு, நிறைய மாசம், வயிறு பெருசா இருக்கு, சைட்ல கேமரா, மொபைல் கேமரா வச்சிருக்கான், அங்க இருந்து ரீல்ஸ் போடலாம், நான் செய்த போலாம், பாட்டு பாடிக்கிட்டு. இது சிரிக்கிறதுக்கு உண்டான விஷயம் கிடையாதுங்க. உங்களுடைய அந்த அவயங்களை அடுத்த அந்நியர்கள் காணாமல் உங்களுடைய அவயங்களை பாதுகாப்பு அதை கண்ணியப்படுத்துன்னு சொன்ன மார்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்மணி வயிறு நீங்க வயிறு பெருசான நிறமாசமா இருக்கக்கூடிய நிலையில அது கேமரா முன்னால நின்று ரீல்ஸ் போடுறாங்க. அதை அந்த கணவன் அங்கீகரிக்கிறான், அவனும் கேள்விக்கையா கண்டுக்கிறான். எந்த அளவுக்கு ரீல்ஸ்ல கேவலமா நடக்குதுன்னு பாத்தீங்களா? இருக்குல்ல. ஆனா மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு முன் வந்தாங்களா? இல்ல. அவருடைய ஆழங்கத்தை அழகான முறையில பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ இல்ல அவர் சொன்னது எல்லாமே தப்பு, நான் சொல்றதுதான் சரி அப்படின்ற வாழ வைக்கிறதுக்கு சகோதரர் அமுதாயி அவர்கள் மார்க்க அறிஞர்களுடைய ஆதாயமே என்ற அணியின் சார்பாக வாழ வைக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் மத்தியிலே அனாச்சாரங்கள்
அதிகமாவதற்கு பெரிதும் காரணம் மார்க்க அறிஞர்களே அப்படிங்கிற வாதத்தின் கீழ் பேசுவதற்காக பணித்துள்ளார்கள். இப்ப மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நம்முடைய நினைவில் உடனுக்குடனே வர்றது, அவர் ஒரு இமாமா இருப்பாரு, அவருக்கென்று சில தோற்றங்கள் இருக்கும், அவர் தொப்பி அணிந்தவராக இருப்பாரு, சிப்பா போட்டிருப்பாரு, கையில தசுமணி உருட்டிக்கிட்டே இருப்பாரு, அவர் பள்ளிவாசல் அவர் தான் தொழுவிப்பாரு. இந்த ஒரு தோற்றத்துல மட்டும்தான் நாம எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனா மார்க்க அறிஞர் என்பதற்கு அது சரியான ஒரு தோற்ற வகையில சொல்லல. அவர் படிப்பை வைத்து அந்த விஷயங்களை பார்க்க ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் சமுதாயத்தில் அனாச்சாரங்கள் பெருகி வருவதற்கு அவர்கள் மட்டும் காரணமாக நம்ம சொல்ல முடியாது. அவர்களும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகத்தினரும் தான் காரணம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பகுதிகளில், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பகுதிகளில் அந்த மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆகா நாம இப்ப தவறான வழியில் மக்களை வழிநடத்தினால், மார்க்கத்திற்கு புறம்பான பிரச்சாரங்களை செய்தால் நாளைக்கு அல்லாஹ்க்கு பதில் சொல்லுமே என்று துளி அளவு சிந்திக்க ஆரம்பித்தால் கூட அந்த சிந்தனையை அந்த இடத்திலேயே அவரை போட்டு நசுக்கி அது ஒரு மிகப்பெரிய குற்றம் மாதிரி சித்தரித்து அவரை பழைய வழியில் இருப்பதற்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய டீம், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மஹல்லா தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் என்ன செய்வாங்க, அவரை மறுபடியும் பழைய வழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை பார்ப்போம். ரொம்பலாம் போவேனாங்க. நம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கு நடந்திருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த எத்தனையோ பிரச்சனைகள் தெரியும். ஜனாசா பிரச்சனை கூட சகோதரர் சொன்னார், இந்த மாதிரி தொழுவிப்பதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதே பிரச்சனை நம்ம பகுதியில் நடந்துச்சா இல்லையா? நாம் அனைவரும் அறிந்த ஒரு சகோதரி மரணிச்சிருந்தாங்க. அந்த சகோதரி மரணத்தின் பொழுது முறையாக நாம நம்மளுடைய மார்க்கம் வழங்கிய உரிமையை கேட்கிறோம். எங்களுடைய சகோதரி மரணித்திருக்கிறார்கள், அவருடைய வாரிசு தொழ வைப்பதற்கான அனுமதி கேட்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை, ஒரு அமலை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை ஆல்ரெடி அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் முறையாக செய்யணும் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. என்ன சொன்னாங்க, தொழுதான் நாங்க தொழுவிப்போம், இல்லைன்னா ஜனாசாவே கொண்டு வரக்கூடாது. கடைசியில எவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த ஜனாசா நல்லடக்கம் நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இந்த ஒரு விஷயமே போதாத, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாசாவை, ஒரு மையத்தை வைத்துக் கொண்டு அந்த இடத்தில் கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு இழிவான ஒரு செயலை செய்பவர்கள் யார் என்பது இந்த ஒரு விஷயத்திலே வெட்ட வெளிச்சமாக தெரியுதா இல்லையா? இது மட்டும் கிடையாதுங்க, இதே நம் பகுதியிலேயே நம்ம அனைவருமே பாத்தீங்கன்னா அந்தந்த பக்தர்களுக்கு தொழணுன்ற முயற்சி எடுப்போம். ஆனால் சில நேரம் மனிதர் என்ற அடிப்படையில நம்முடைய பைக்கு, ஆண்களை எடுத்துக்கிறோம், பைக்கு பஞ்சர் ஆகும், டிராபிக் ஆகும். சில நேரங்களில் ஜமாத் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு வைங்க, மார்க்கம் என்ன சொல்லுது, நீ இரண்டாவது ஜமாத்து வச்சுக்க, 2 பேர் இருக்கியா, 3 பேர் இருக்கியா? அதில் குறிப்பாக ரசூல்லா தாமதமாக வந்த ஒருவரை பார்த்துட்டு, ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு, ஜமாத்துக்கு தாமதமாக வந்த ஒருத்தர் பார்த்துட்டு கேட்கிறாங்க தன்னுடைய நண்பர்களிடம், சஹாபாக்களிடம், இவருக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள் உங்களில் யாரேனும் உண்டா? இவருக்காக 2வது தடவை தொழுது அதிகமான நன்மைகள் எடுக்க யாராவது ரெடியா இருக்கீங்களா கேட்கறதுல இருந்து ஜமாத் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தெரியுமா இல்லையா? ஆனா நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா 2வது ஜமாத் நடத்த கூடாது நம்ம கேட்கிறோம். ஹதீஸ்ல இருக்குங்க, ரசூல்லா சொல்லியிருக்காங்க, சொல்லி இருக்கட்டும், அவர்கள் சொன்ன வாதம் சொல்லி இருக்கட்டும், ஆனால் தொழுவிக்க கூடாது. ஏன்? அது பாத்தீங்கன்னா அந்த வாதம் வைக்கும் பொழுது ஏறத்தாழ 8 நபர்கள் சுத்தி நின்று கொண்டு நாம் குற்றம் செய்தது போலவும் அவர்கள் நேர்வழியில் இருப்பது போலவும் கடுமையான வாதங்கள் வைக்கிறாங்க. அப்ப இதன் பின்னணியில என்ன உண்மை இருக்குதுன்றதுக்கு நாம் வெளியில உதாரணங்களை தேட தேவையில்லை. நம் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தாலே போதும். ஏன் ஜும்மாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஜும்மாவிற்கு எத்தனை பாங்கு சொல்லணும், மார்க்கம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கு, அந்த விவரங்கள்லாம் அவர்கள் தெரியும். ஆனாலும் என்ன, அவர்களுக்கு சகோதரர் முன்னாடி வந்த சகோதரர் சொல்லியிருந்தாங்க, வருமானத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு விதமான கர்வம், பெருமை ஹதீஸ்ல இருக்கட்டும், குர்ஆன்ல இருக்கட்டும், ஆனால் இது எங்களுடைய வழிமுறை, இது நாங்கள் காலம் காலமாக செய்து வருகிறோம், இதை எங்களால் மாற்றிக்க முடியாது. நீ சொல்லி என்னால மாற்ற முடியாது. நீ ஹதீஸ்ல இருந்து சொன்னாலும் சரி, சொல்லக்கூடிய நபர் நீ யார்? நீ எங்களுக்கு எதிரான ஒரு ஜமாத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அப்படி ஒரு அந்த பெருமையும் பாத்தீங்கன்னா அவர்களை இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வைக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல மட்டும் கிடையாதுங்க. இப்ப சொன்னாங்க, ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போறாங்கன்னு வைங்களேன், அதான் எல்லா நிகழ்வுகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாட்டு போட்டு வச்சிருப்பாங்களே, குழந்தை பிறந்துச்சா, மையத்து விழுந்துச்சா, குழந்தை குர்ஆன் ஓத ஆரம்பிக்குதா, குர்ஆன் ஓதி முடிக்குதா, 40ஆம் கத்தமா, எந்த ஒரு சபைக்காக ஒருவர் அந்த மார்க்க அறிஞரோ அந்த நிர்வாகிகளோ அழைக்கப்பட்டாலும் அவங்க வைக்கிற இன்னொரு கண்டிஷன் என்னவா இருக்கும், வாயை திறந்து சொல்லலைனாலும் வகை வகையாக தீனி இருக்கணும்.
அது சாப்பிட்றதுக்காக மட்டும் கிடையாது, அவன் சுகர் பேஷண்டா இருப்பான், இருந்தாலும் 1008 அந்த ஸ்வீட்டை வச்சு அந்த கறியை வச்சு பொரிச்சு ரொட்டியை வச்சு எல்லாம் வெரைட்டியா செஞ்சு வைக்கணும். அது ஒரு நீங்க இந்த ரீல்ஸை பத்தி பேசுனாங்க, இந்த மீலாது சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் வந்து போடும் பொழுது பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஆள் உட்கார்ந்து இருக்கிற ஆளை விட தட்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. லட்டுக்கு ஒரு தட்டு, பூந்திக்கு ஒரு தட்டு, பிரியாணிக்கு ஒரு தட்டு. அப்ப இந்த மாதிரி வந்து அந்த சாப்பிடுவது என்பது ஒரு சாதாரண ஒரு உரிமை. ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோம், நேரம் ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு சொன்னா என்ன செய்வாங்க, இயல்பாக சாப்பிட்டு போகன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு இயல்பா நடக்கிற விஷயம் தான். அதிலும் கூட வந்திருக்கிறது யாரு, ஹாலி மிஸ்ஸாப்பா இல்ல வெயிட்டா வைங்க, கடனை வாங்கியாவது செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளுவதற்கு இவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு காமெடியா ஒரு கதையை கூட சொல்லுவாங்க நகைச்சுவையாக. என்னன்னு சொன்னா, இது போல வந்து ஒரு ஆலிமிசா நிர்வாகிகள் வைங்களா ஒரு 4 பேர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, விருந்து வைக்கிறதுக்கு தனித்தனியாக தட்டுக்களை வைக்காம சகன் முறையில சாப்பாடு வச்சுட்டாங்க. இது சும்மா நகைச்சுவையா சொல்றது. சகன் முறை தெரியும் இல்லையா, பெரிய தட்டுல என்ன செய்வாங்கன்னா சோத்தை கொட்டி 4-5 பேர் உட்காந்து சாப்பிடுறது. அப்படி அந்த நெய் சோத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு என்ன செய்யறாங்க, சென்டரா வந்து பாத்தீங்கன்னா கறியை வச்சிடறாங்க. கறியை யார் எடுக்கிறது சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கான் 4 பேரும். இங்க ஆலிமு, அங்க நிர்வாகிகளும் உட்காந்துருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், அல்லாஹ் மறுமை நாள்ல சொர்க்கத்துல என்ன செய்வான் தெரியுமா, அல்லாஹ் தேனாறுகளை ஓட வைப்பான்னு சொல்லி கறியில வச்சு அப்படியே ஒரு பங்கு வலிச்சிடறாரு. இது போல பாத்தீங்களா இந்த மாதிரி தேனாறுகளை ஓட வைப்பான். இன்னொருத்த பாக்குறாரு, கறி குறைஞ்சிருச்சு, அல்லாஹ் தேனாறு மட்டுமா ஓட வைப்பான், அல்லாஹ் பாலாறுகளை ஓட வைப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொரு பக்கம் வலிக்கிறார். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு கறி. 2 பேரும் முழிக்கிறது கூட ஒருத்தர் என்ன செய்யறாரு, பாலாறு மட்டுமல்ல மது ஆறுகளை ஓட வைப்பான்னு சொல்லிட்டு இவர் இந்த சைடு வலிச்சிட்டாரு. கறியை காணும். லாஸ்டா உள்ளவர் யாருன்னா நம்ம ஆலிம். அவர் அது என்ன அவர் சொன்னீங்கன்னா, கறியெல்லாம் காலி ஆயிடுச்சு, இப்ப எடுக்க முடியாத, எப்படி எடுக்கிறது? அவர் என்ன சொல்றாருன்னா, மறுமையில் நடப்பது இருக்கட்டும், அதாவது சொர்க்கத்துல நடக்கிறது இருக்கட்டும், மறுமை நாள் என்று அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, இந்த உலகத்தை எப்படி அழிப்பான் என்றால், இதா சுல்சிலத்தில் சுல்சாலஹா, பூமி கடுமையாக உழுக்கப்படும் போது எல்லா கறியும் ஒரு பக்கத்துல வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் இந்த மாதிரி நகைச்சுவைக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த ஒரு பெருமையும் எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஆண்களாக இருக்கக்கூடிய நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப பள்ளிவாசல் போறோங்க, பள்ளிவாசலில் ஒருவர் இமாமத் செய்ய தகுதி உடையவராக இருப்பதற்கு என்ன விஷயம் தெரியணும், அவர் ஓத வைக்க தெரியணும். இப்ப அவர் அந்த நேரத்திற்கு வந்துட்டாரு, தொழு வைக்கிறார் சொன்னா பஞ்சாயத்து இல்ல. சில நேரங்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அவருக்கு லேட் ஆகுது வைங்க, வேற ஒருத்தர் அந்த இடத்துல தொழு வைக்க முடியாது. இப்ப நம்ம தௌஹீது பள்ளிவாசல்கள் அந்த மாதிரி ஒரு அளவுகோலே கிடையாது. ஒருத்தர் யார் சீக்கிரம் வர்றாங்களா, அவர் தொழு வைக்கக்கூடியவரா, நீ தொழு வைப்பா, நீங்க வந்து இகாமத் சொல்லுங்க. அந்த இமாமே லேட்டா வந்தாலும் இகாமத் சொல்லுவார். அந்த இமாம் சீக்கிரம் வந்தா தொடர்பு எடுத்து பெருக்குவார். இன்னும் கேட்டாங்க சுப்ஹானல்லாஹ், இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து டாய்லெட்டை கழுவுறதுக்குள்ள தௌஹீத் பள்ளிவாசல்கள் வைக்கப்பட மாட்டாங்க. பள்ளிவாசலுக்குரிய பணி தொழுவிப்பதும் அந்த டாய்லெட்டை கழுவுறதும் பள்ளிவாசலுக்குள்ள பணியா தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பெருமை அடிக்கக்கூடிய அந்த ஆலிம்கள் இமாம்கள் என்ன செய்வாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, இகாமத்து கூட சொல்ல மாட்டாங்க. பாங்கு சொல்ற நேரத்துக்கு வந்துட்டா அந்த பாங்கு சொல்றதுக்கு மோதினார் வரலன்னு வைங்க, பாங்கு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன், நான் யாரு, என் ரேஞ்ச் என்ன, நான் படித்த படிப்பு என்ன, நான் தொழுவிக்க மட்டும்தான் செய்வேன், நான் மற்ற பணிகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸை சபையிலிருந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பெருமை அடிக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சுட்டி காட்ட ஆசைப்படுறோம். என்னுடைய சகோதரர் சையத் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இது போல வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் வந்து வழிகேட்டில் இருந்ததுனால நபியுடைய மகனாக இருந்தும் அவர் வந்து கடைசியில வந்து அவர் இழிவான ஒரு மரணத்தை தழுவினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதே இடத்துல ஒரு மார்க்க தலைவராக மார்க்க அறிஞராக ஒருவர் எப்படி இருக்கணும்ன்றத நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காமிச்சாங்களா இல்லையா? அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, மகன் மேல் வந்து பாசம் வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். இறைவா, நீ தீர்ப்பு வழங்குவதில் மேலானவன், என் குடும்பத்தில் ஒருத்தர் நான் இழந்திருக்கிறேன், நீ தான், உனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி உடனடியாக அல்லாஹ்விடம் சரண்டர் ஆனாங்க. அல்லாஹ் அறிவுரை சொன்னான், நூஹே உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாதுன்னு உடனடியா மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டார். இறைவா, இந்த மாதிரி அறிவில்லாத விஷயங்களை உன்னிடம் கேட்பதை விட்டும் நான் உங்களிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி சொல்லி கேட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக மறுமை நாளிலே 3 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறைவனால் நரகத்திலே போடப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா மார்க்க அறிஞர். அல்லாஹ் அறிவார்ந்த நிறைய விஷயங்களை, மனன சக்தியை, மார்க்க அறிவை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவர் என்ன செஞ்சிருப்பார், இந்த உலகத்துல
மற்றவர்கள் புகழ வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த கல்வியை உபயோகப்படுத்தி இருப்பாரு. அதனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அவருடைய அந்த ஒரு மார்க்க கடமைகளை, மார்க்க பணிகளை அங்கீகரிக்க மறுத்து அவர் கொண்ட பெருமையின் காரணமாக நரகத்தில் போடுவான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே மக்கள் மத்தியிலே அனாச்சாரங்கள் பெருகுவதற்கு இது போன்ற மார்க்க அறிஞர்களும் அவர்களுடைய அந்த நிர்வாக குழுவும் தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இணைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டு பேரும் அவங்களுடைய வாதங்களை நிறைவு செஞ்சாங்க. மார்க்க அறிஞர்களுடைய ஆதாயம் தான் காரணம் அப்படின்ற அணிகளோட இறுதி வாதம் இன்னொரு வாதம் இருக்கு. அவங்களோட இறுதி கருத்தை பதிவு செஞ்சாங்க. ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நிர்வாக குழு அப்படின்னா ஜமாத்துடைய நிர்வாகம். ஏன் இதுல அவங்க எங்க உள்ள வந்து சேர்ந்தாங்க, அவங்க பாட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னா, ஆளுங்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க, அவங்கதான் இருக்கிறாங்க. அவங்க நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அவங்கதான் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை சரி தவறு என்று தெரிந்து கூட அதனையும் அனுமதிக்கக்கூடிய நிர்வாக குழு என்னதான் இருக்கிறா. சரி, காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு விதத்துல ஆதாயம். என்ன ஆதாயம்னா, தன்னுடைய பதவி, தன்னுடைய புகை, மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, இவை அனைத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் மக்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னா, இடையில போட்டியெல்லாம் சரி தவறு கருத்து சொல்லணும்னா அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டு போட மாட்டான், தலைவரா தேர்வு செய்ய மாட்டான், ஜமாத் தலைவரா நம்ம வர முடியாது அப்படின்ற அந்த ஆதாயத்தை மையப்படுத்தியும் அனாச்சாரங்களை கண்டும் காணாமல் விட்டுவிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. ஜனாதாவை மையப்படுத்தி நடத்தப்படக்கூடிய அனாச்சாரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஏராளமான மக்களுடைய உரிமைகள் கூட அதில் தடுக்கப்படுது. நபிவழிகள் மறுக்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத விஷயத்தை செய்வதற்கு அவங்க ஆதரவு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லிய விஷயத்தை செய்வதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நபிகள் எடிப்பதை ஜனாதாவை அடக்கம் பண்ணுவோம்னா போட்டு சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடாது, சாரி நீங்க எங்கிட்ட வாங்கணும், பயன்படுத்தான். எப்படி உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைனா, மவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த கடையில சாவி வாங்கணும் அப்படின்னு பயன்படுத்தலாம். மக்கள் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம போய் விழக்கூடிய ஒரு சூழல் வருது. காரணம், அவன் தன்னுடைய ஆதாயத்துக்காக மக்களை பகடக்காயாக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும், இல்ல அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகமான மக்கள் அறியாமையில் இருக்கிறதுனாலதான் அனாச்சாரங்கள் பல்கி பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த அணியின் அடுத்த பேச்சாளராக சகோதரர் அன்வர் அவர்கள் அவருடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாதத்தை வச்சிடறேன். ஒருவேளை பெல் அடிச்சுது நம்ம தலைவர் ஃபோன்ல, ஜிபே அனுப்பிச்சிட்டாரான்னு தெரியல. உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம தலைப்பு என்ன தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்கள் பெரிதும் அதிகரிக்க காரணம் எது? இவங்க தலைப்பு அறிஞர்களின் ஆதாயம் தான்றத மாதிரி வைக்கணும். கூட்டமாக சேர்த்துட்டாங்க, குழுன்றாரு. குழுன்னு சொல்லிட்டு கடைசியில் வேற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எதை ஒரு ஆதாரமாக வைக்கணுமோ அவங்களுக்கு எதிராகவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ மக்களின் அறியாமையே என்ற அந்த வாதத்தை வைக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அறிவிப்பு வருது, என்ஆர்சி போட போகிறோம், என்பிஆர் போட போகிறோம், உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஆதாரங்களையும் எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. மோடி சொல்கிறார், ஆளக்கூடியவங்க சொல்கிறாங்க. அப்போ அதற்கு எதிராக நாமும் நம் சகோதரர்களும் சகோதரிகளும் எத்தனை திரளாக எத்தனை போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு அது தொய்வாக ஆனதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? மக்கள் தானே. மக்கள் ஆர்வப்பட்டு இது நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதமாக இருந்ததுனால செயல்படுத்தவே முடியல. ஒரு பில் பாஸ் ஆன பில், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பில்லு
மக்கள் நிராகரித்ததுனால என்ன ஆயிடுச்சு, அது தோய்வாகி போச்சு, அவனால் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு ஆலிம்கள் என்ன செய்தாலும் ஆலிம்களே பேசுகிறாங்க அவங்களுக்கு எதிராக. இது ஒரு கூடுதல் தகவல். ஆலிம்கள் தான் வாங்குறாங்க, இவங்க தான் கெடுப்பதற்கு முக்கிய காரணம் என்று ஆலிம்களே சொல்லுகிறாரு. அப்போ ஆலிம்கள் என்ன செய்திகளை சொன்னால் கூட எல்லா விஷயங்களும் செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? மக்கள் தானே இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மக்கள் தான் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அதுக்கு உயிர் ஓட்டம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மெஹராஜ் இரவு என்கின்ற ஒரு இரவு இருக்கிறது. அது தேதி கிடையாது, தேதி சொல்லப்படல. ரசூல்லா அந்த நமக்கு ஹதீஸ் எல்லாம் படிக்கும்போது தேதியெல்லாம் சொல்லலை. இவங்களா ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரஜப் மாதத்தில் 27ஆம் தேதின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த மெஹராஜ் பயணத்தில் நமக்கு படிப்புன்னு என்ன? சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி எல்லா செய்திகளும் காட்டப்பட்டு அங்கு வட்டிக்கு வாங்கினவர் என்னென்னலாம் தண்டனை பெறுகிறார், இந்த செய்தி சொல்லப்படுது. இது நீங்கள் செய்யாதீங்கன்னு என்ற அறிவுரை எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைய அந்த மெஹராஜ் இரவில் பள்ளிவாசல்களில் என்ன நடக்குது நம்ம கவனித்து பார்க்கணும். நமக்கு சின்ன வயசில் அனுப்புவாங்க, வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, விட்டா ஜாக்கோ சோஜனானி, போய் தூங்கிடாதரா, நீ தூங்கிடாத, கேட்குற பிரார்த்தனையில் எல்லாமே கிடைச்சிடணும் நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆலிம்கள் சொன்னால் கூட தாய் தகப்பருக்கு நமக்கு வழிகாட்டுவது, நாம் செய்வது நாம் தானே, மக்கள் தானே செய்கிறோம். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? ஆலிம்கள் சொல்லுகிறார்கள், 12 ரக்காத் நஃபில் நீங்கள் தொழுதால், 2 தொழுதால் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களா? நோன்பெல்லாம் வைக்கிறோம்ல, 30 நாள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளாக நீங்கள் வைக்கிற நோன்பை நீங்கள் அந்த ஒரு நாள் பகலில் வச்சிட்டிங்கன்னா 100 வருடம் நீங்கள் நோன்பு வச்சதுக்கு சமம். போங்க, நீங்கள் நோன்பே வைக்க தேவைன்ற மாதிரி ஆலிம்கள் சொல்கிறான்னு வச்சுக்கிங்க. அதுக்கு உயிர் ஓட்டம் யார் தருகிறார்கள்? மக்களின் அறியாமை தான், மக்கள் தானே தருகிறார்கள். அவ்வளோ கூட்டங்க, சீரியல் செட்டெல்லாம் போட்டு நைட்டெல்லாம் என்னடா கூட்டம், சில டைமில் கூட்டம் காணாமல் போயிடும். எங்கன்னு பார்த்தா அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு பீடி அதில் ஒருத்தர் அடித்து விடுவார். அந்த மாதிரிலாம் நிகழ்வு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஒரு அமல் செய்கின்ற இடத்துல அலட்சியமாக இருப்பது, ஏற்கனவே இது மார்க்கத்துக்கு புறணான ஒரு விஷயம், அதிலாவது ஒரு அக்கறையோடு இருக்கிறார்கள் அவர்கள். அந்த மார்க்கத்தின் பெரிதும் அனாச்சாரங்கள் நுழைவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க? மக்கள் தான். உண்மைதானம்மா? சொல்லிட்டாங்க பாருங்க, கேட்டுங்க. மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு விஷயமா அந்த இரவு என்னென்னலாம் செய்கிறாங்க இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த இரவெல்லாம் நீங்கள் 12 ரக்காத் தொழுது, இன்னொன்று சொல்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 100 முறை சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை சொல்லணும், சுபஹான் அல்லாஹ் 100 முறை சொல்லணும், இதெல்லாம் இரவெல்லாம் சொல்லணும். வஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ் ஒரு 100 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சலவாத் தெரியுமா? சலவாத் தெரியுமில்ல, அந்த சலவாத் 100 முறை சொல்லுங்கள். இதெல்லாம் இரவெல்லாம் சொல்லிவிட்டு யார் ஒருவர் அந்த கடைசி ஃபஜருக்கு நெருக்கத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ, அந்த பிரார்த்தனை இம்மையில் நீங்கள் காரை விரும்புகிறீங்க, பஸ்ஸை விரும்புகிறீங்க, ஏன் நீங்கள் ஃப்ளைட்டை கூட விரும்புங்க, அத்தனையுமே கிடைச்சிடும். வீடு வாசலை விரும்புகிறீங்க, அத்தனையுமே கிடைச்சிடும்னு ஆலிம் சொல்கிறான்னு வச்சுங்க. இதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல செய்பவர்கள் யார்? செய்து கொண்டு இருப்பவர்கள் யார்? இன்றைக்கு கூட நம்ம பகுதியிலையும் பள்ளிவாசல்லாம் லைட்டெல்லாம் போடுறாங்கல்ல, இரவெல்லாம் தொழுகிறாங்கல்ல, பகலில் நோன்பெல்லாம் வைக்கிறாங்கல்ல, நம்ம மக்கள் தானே செய்கிறார்கள். இப்போ நபியவர்கள் எதை சொன்னார்களோ அதை மறுத்துவிட்டு இந்த மார்க்கத்தில் புதிதாக பித்தாத்துக்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக யார் இருக்கிறா? மக்களுடைய அலட்சியம்தான். மக்களுடைய அலட்சியத்தினால்தான் நிறைய அனாச்சாரங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு மரு வந்துருச்சுங்க, கண்ணில் மரு வந்தால் என்னம்மா செய்வோம்? மருத்துவர் இடத்துல போவோம்ல, அப்படிதானுங்க? மருத்துவர் இடத்துல தான் நம்ம மருத்துவர் இடத்துல போவோம். மரு வந்தாலும் மருத்துவர் இடத்துல போகணும்னு வச்சுங்க. இப்போ மருத்துவர் இடத்துல போயிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த அந்த முஹர்ரம் மாதத்தில் என்ன செய்வாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்க, எதுவும் செய்யாதீங்க, போய் உப்பு வாங்கிக்கோங்க, உப்பு வாங்கி எடுத்துக்கங்க, எடுத்துக்கிட்டு போய் எங்கள் அம்மா சொல்லி நான் செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் இது சொல்லி கொடுப்பாங்க. பா
ஜாக்கோ உப்பு மிளகா பாருங்கம்மா, மிளகாவை மறந்துட்டேன். யாரும்மா அது பையனை எடுத்து கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ். இவங்க நான் எப்பயுமே நமக்கு ஆதரவாக சொல்லுவாங்க. மிளகாய் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த தீ ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க இல்லையா, தீ மிதிக்கு. அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த தீயில போட்டால் அப்படியே சொல்லுவாங்க அம்மா, பா துவைக்கு ஜாக் தால் மசாதக்கு கைப் ஹோஜாங்கப்பா, காணாமல் போயிடும்பா, அது இருக்கவே இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஆலிம்கள் சொன்னால் கூட செய்ய கூடிய இடத்துல யார் இருந்தா? நாம் தானே இருக்கிறோம், மக்கள் தானே, மக்களுடைய அலட்சியங்கள் தானே. அப்போ நம்ம போய் போடும்போது நம்ம நினைக்கணும்ல, பட்டுன்னு வெடிச்சு கண்ணு போயிடுச்சுன்னா மறு போகாமல் கண்ணு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ அது கூட அறியாமல் தானங்க இருக்கிறோம். கண்ணு போயிடுமே, கண்ணு எரியுமில்ல, மிளகாவை போட்டு கொடுத்தனா என்ன ஆகும்? கண்ணு மிளகு மாற்றி திருட்டு மிளகு. அப்போ என்ன, இதெல்லாம் அறியாமலேயே செய்தது யார்? ஆலிம்கள் சொன்னால் கூட நாம் தான் செய்கிறோம். இப்போ எல்லா அறியாமையும் நிறைந்தவர்களாக யார் இருக்கிறார்கள்? மக்கள் தான் இருக்கிறார்கள். இது மட்டுமா? இன்னும் நிறைய இடத்துல அதுக்குள்ளே பாருங்க, ஜிபே இன்னொரு ஜிபே வந்துருச்சு. மக்கள் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுலேயே மொஹரம்லேயே இந்த சுள்ளிலாம் இருக்குல்ல, எடுத்துன்னு போய் போடுங்க, உங்கள் வேண்டுதல்லாம் என்ன கேட்குறீங்களோ அது கிடச்சிருன்னுவாங்க. இன்னொன்று போர்வையை போட்டு உட்கார வச்சுருவாங்க, ஒரு தார்பாய் மாதிரி இருக்கும், எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க போல இருக்கு தெரியுது. உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சுட்டு நெருப்பு அள்ளி போடுவாங்க அதில். அது ஒரு வேண்டுதலுக்கு, அது படாத நெருப்பு, நல்லா திக்காக இருக்கும் துணி, உஷாராக தான் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக நாம் செய்கிறோம் என்று அறிந்து கொண்டு எங்கள் அணித்தலைவர் கூட சொன்னார், இன்றைக்கு அறியாமலே செய்கிறாங்க பாருங்க, வாங்கிட்டு இருந்தாரு, அறியாமலே செய்கிறாங்க. அப்போ அணித்தலைவர் கூட நினைவூட்டல் செஞ்சாங்க ஃபோனில். எல்லா ஹதீஸும் வந்துடுது இல்லையா இன்னைக்கு. எல்லா விஷயம் வந்ததுக்கு பிறகு கூட அறியாமலே செய்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்போ அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து எல்லா வாதத்தையும் வச்சிருக்கிறோம். அவர் கையில் தான் இருக்குது, என்ன சொல்ல இருக்கிறாரோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொன்ன விஷயத்துல நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க எது கூட சொல்ல ஒருத்தரா சிரிச்சாங்க. ஏற்கனவே நீங்க எல்லாம் செறிஞ்சிருப்பீங்க போல. அல்ஹம்துலில்லாஹ், தப்பு ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாம் 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா 50ல 1ஓ 2ஓ தான் இப்ப புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்த நபர்களா இருப்பாங்க, புது நபர்களா இருப்பாங்க. அதாவது எப்படின்னு கேட்டாங்க, அப்பா அம்மா தௌஹீத்வாதியா இருந்து இந்த தௌஹீதுன்ற அடிப்படையில போன இந்த சின்ன சின்ன பசங்க தான் இருப்பாங்க இல்லையா. பாக்கி இருக்கிற 90-95% பேர் என்ன பண்ணுவோம், கடந்த காலங்கள்ல உப்பு புளி மிளகா போட்டவங்க தான், போய் சமாதியில கீழே விழுந்து கிடந்தவங்க தான், கழுத்துல தொங்குத்தவங்க தாயிட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான், எல்லாமே பண்ணவங்க தான். ஆனா அப்ப பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாம பண்ணோம், எதுவும் தெரியல, அதனால பண்ணோம். இன்னைக்கு பல்வி பெருகி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க தான் சொல்றாங்கன்னா, நீங்க செஞ்சாங்கன்னு அவங்க அடுத்தடுத்து ஒன்னொன்னா கூட்டிக்கிட்டே போறாங்க, நீங்க ஏன் செய்யறீங்கன்ற. மக்கள் தானே செய்யற இடத்துல இருக்கிறாங்க. அவன் 10 விஷயத்த சொல்லுவான் பாக்கெட்டை ஒப்புறதுக்காக, பாட்டியானுவான், கட்டம்னுவான், வருஷ கட்டம்னுவான், உப்பை போடணுவான், மிளகை போடணுவான், அரைச்சு போடணுவான், தண்ணி ஊற்றி, எது வேணாலும் சொல்லிட்டு போட்டு. செய்யறது யாரு? நீங்க செய்யலைன்னா ஒரு வியாபாரம் ஒண்ணு கடை வச்சிருக்கிறான்னு வைங்களேன், ஒரு பொருள் புதுசா அறிமுகப்படுத்துறான், அந்த பொருள் இப்படி எல்லாம் இருக்கும், அப்படி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்ன்றான். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி நம்பி வாங்குறதுனால தானே அடுத்தடுத்து அதே சரக்கு வாங்கி வைக்கிறான். வாங்கவே இல்லை, செயல்படுத்தவே இல்லைன்னா, அந்த சரக்கு விற்பனை ஆகலைன்னா, கடைக்காரங்க வியாபாரம் ஆகலைன்னா புது சரக்கு என்ன வருமா? இல்ல பாயி ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, என்ன சொன்னாலும் வாங்கிக்கிறாரு அப்படின்றதுனாலதான், எது சொன்னாலும் நீங்க செஞ்சுறானுங்கன்ற அந்த கான்செப்டுக்கு வந்ததுனாலதான் புதுசா உப்பு வருது, புளி வருது, மிளகா வருது, எல்லாமே வந்து சேர்ந்துருது. இந்த செயல்படுத்துற இடத்துல யார் இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியோட அவங்களுடைய அணியின் வாதத்தை முடிச்சிருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் அவங்கவுங்க தரப்பு வாதத்தை முடிச்சிட்டாங்க. இப்ப இறுதி கட்டமா என்ன அப்படின்னு கேட்டா,
இவர்கள் சொல்வதற்கு எதிரணியினர் சொன்ன அந்த விஷயங்களுக்கு சில பதில் கொடுக்கக்கூடிய இது இருக்கும்ல, அவங்க சொன்ன வச்ச கருத்துக்கு சில மாற்று கருத்து இருக்கதான் செய்யும். அந்த மாற்று கருத்தை இதுவரை வைத்த வாதத்தை ஒரு தொகுப்பாகவும் அவர்களுக்கான மாற்று கருத்தையும் ஒரு தொகுப்புரையாக முன்வைக்க 2 அணியினருக்கும் 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. 10ன்னா ஒரு 8 நிமிஷம். இந்த அணிக்கு ஆதாயமே அப்படின்ற அணிக்கு ஒரு 8 நிமிஷம், அறியாமைன்ற அணிக்கு 8 நிமிஷம். இவர்கள் தங்களுடைய வாதத்தை தொகுப்புரையாக தொகுத்து வழங்குவார். அதன் அடிப்படையில மார்க்க அறிஞர்களுடைய ஆதாயமே அப்படின்னு தொகுப்புரை வழங்க அந்த அணி தலைவர் சகோதரர் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில அனாச்சாரங்கள் பெரிதும் பெறுவதற்கு மக்களுடைய அறியாமை என்ற அடிப்படையில் அவங்க சில வாதங்களை வச்சிருக்கிறாங்க. பொதுவாக அவங்க அனாச்சாரங்கள் அதிகமாக பெறுவதற்கு மக்களுடைய அறியாமைன்னு சொன்னதெல்லாம் உங்களை கிடையாது. ஆனால் நீங்களாம் அறியாமையில கிடையாது, நீங்க ஓரளவுக்கு அறிஞ்சுதான் இருக்கிறீங்க. அதனால பட்டிமன்ற நிகழ்ச்சியில பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும் எது எது அறியாமை, எது எது அலட்சியம், எது சரி என்பது நாங்க பேசும் பொழுதே உங்களுக்கு தெரியும். இப்போ சகோதரர்கள் அவங்க சொன்னாங்க, அன்னூர் பையெல்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க சொல்றாங்க நீங்க தான் அதை செயல்படுத்துறீங்க, சொல்றாங்க செய்றீங்க, இதுக்கு மக்கள் தான் காரணம், அனாச்சாரங்கள் பெறுவதற்கு மக்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு வாதத்தை சொல்றாங்க இல்லைங்களா. நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க தலைப்புலேயே எங்களுக்கு சாதகமாக தான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. சொன்னாங்கன்றாங்க இல்லைங்களா, சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ சாப்பாடு நான் உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்கள் சாப்பிட முடியும், சாப்பாடு நான் தரலனா மெஹராஜின்னு ஒன்று நினைவுபடுத்துறது யாரு? நாங்கள் சொல்றது அதான், இமாமுங்களுடைய ஆதாயம் தான். இமாம்கள் என்ன செய்யறாங்கனாக்கா அதை உருவாக்குறாங்க. மெஹராஜ் தினம்னு ஒன்று இருக்குது, அதை நோன்பு வைக்கணும், இப்படி தொழுகணும், நைட்டெல்லாம் முழிக்கக்கூடாது. மக்கள் பாட்டு பொழப்புல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க உண்டு அவங்க வேலைண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாளை நினைவுபடுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மக்கள் கேட்கல. அப்போ அறியாமை மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது அப்படின்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நன்மை ஏவுனாங்களா இல்லைங்களா? அது மாதிரி இமாம் இருக்கணும் நம்ம சொல்றோம். இப்போ இமாம்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றோம்னாக்கா, நீ நன்மையை ஏவக்கூடியவர்களாக இமாம்கள் இருந்தால் அந்த மக்கள் நன்மையின் பால் ஈர்க்கப்படுவாங்க. அப்ப அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரி அறியாமல் இருந்ததுனால தான் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நரகத்துல புலம்புவார்களாம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இந்த தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, நாங்க எங்களுடைய முன்னோர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோமே, அதனால நரகத்துல விழுந்துட்டோம். அது ஒரு ஆதாரமா காட்டுறாங்க. அது ஒரு ஆதாரம் தான். மக்களுடைய அறியாமையின் காரணமாக நரகத்துல இப்படி புலம்புவாங்கன்னு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அது மட்டும் இருக்கிறதால எங்களை வழி கெடுத்ததுக்கு காரணம் யாருன்னு சொல்றாங்க? இமாம்கள் தான் காரணம். நல்லா அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு, அவங்க தான் எங்களை வழி கெடுத்துட்டாங்க, அவங்க தான் எங்களை திசை திருப்பிட்டாங்க. இப்போ அவங்க சொன்ன வாதத்துல கூட எதுக்கு அதிகமாக வலுவூட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இமாம்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, உலக ஆதாயத்துக்காக வேண்டி இந்த அனாச்சாரங்கள் பெருகுவதற்கு காரணம் இமாமுங்கள் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறாங்க. நாங்க வைக்கக்கூடிய வாதத்தை அவங்க ஃபர்ஸ்ட் வச்சாங்க. நெக்ஸ்ட் என்ன வச்சாங்க? மக்களுடைய அறியாமை தான் நெக்ஸ்ட் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வச்சாங்க? அப்ப பெரிதும் காரணம் இந்த அனாச்சாரங்களுக்கு யாருன்றத அவங்களுடைய வாதத்திலேயே இமாமை முன்னிலைப்படுத்தி தான் பேசியிருக்காங்க. இமாமெல்லாம் மறுக்க கிடையாது, அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கதான் செய்யறாங்க அப்படி என்பதை அவங்களுடைய வாதங்கள்ல வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு நிகழ்ச்சி இருக்குது வைங்களேன். இப்ப நம்ம நடுவர் தலைமை தாங்குறாரு. அந்த நிகழ்ச்சியில ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா யாரை பிடிப்பாங்க? மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனை, யார் தலைமைன்னு கேட்பாங்க. தலைமை கேட்டு அவரை தான் தூக்குவாங்க. அப்ப அதுக்குதான் நிறைய இடத்துல தலைமைன்னு போடுவாங்க. அப்ப அது மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லா இடத்துலயும் தலைமை தாங்கி நிக்கிறது யாரு? இப்ப ஜனாதான்னு போங்க, ஏதோ இன்னைக்கு மார்க்கம் தெரிஞ்ச சில இமாம்கள் ஆலிமை பத்தி இவரே சொல்லிட்டு போயிட்டாரு, ஏதோ நமக்கு அறிஞ்சிருக்கிறத நம்ம நல்ல விஷயங்களை சொல்றோம்.
இது பிரச்சனையா? நல்ல விஷயங்கள் சொல்றது இருக்கிறது நம்ம ஒத்துக்க தானே செய்யறோம். இமாம்கள், சில இமாம்கள், நல்ல இமாம்கள் இருக்கிறாங்க, அது பிரச்சனை கிடையாது, அதை பத்தி நம்ம பேசவே வரல. ஆனா பல இமாம்கள் தலைமை தாங்கி நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? அனாச்சாரங்கள் அதிகரிப்பதற்காக வேண்டி, உலக ஆதாயத்துக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவ ஒரு ஜனாதான்னாக்கா இமாம் தேவையே கிடையாது, நிக்கிறாரா இல்லைங்களா? மக்களை ஏமாத்துறாரா இல்லையா? ஒரு காசு, ஒரு திருமணம்னாக்கா அவர் தான் போய் எல்லாமே செய்யணும்ன்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவ்வளவு அனாச்சாரம். திருமணம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வரதட்சணை என்ற ஒரு வன்கொடுமை நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதா இல்லைங்களா? எந்த இமாமாவது அந்த திருமணத்துல போய் வரதட்சணை எதிர்த்து பேசி இருக்கிறாங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வாத்து நிசஹா சதுகாத்திகன நிகலா, இந்த திருமணத்துல வரதட்சணை இருக்கிறது, இப்படிப்பட்ட திருமணம் நடத்தக்கூடாது, இப்படிப்பட்ட திருமணத்துக்கு நான் வரமாட்டேன் என்று பேசி இருக்கிறார்களா? இதான பிரச்சனை. திருமணத்துல மோளை அடிச்சுக்கிட்டு போறாங்களா, இமாம் தடுக்கணுமா இல்லையா? யாரு தஃப்தர் அதிகமா அதுக்கு தரா? இப்ப நம்மளும் தஃப்தர் தரோம். நம்மளும் எப்படி தரோம்? திருமணத்துல அனாச்சாரம் நடக்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது பெண் வீட்டாரிடம் இருந்து. இத அவர்கள் செய்யணுமா இல்லையா? இப்ப நம்ம செய்வதுல ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூட பழக்க வழக்கத்திலிருந்து மக்கள் ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கிற காரணம் என்னன்னா, சில இமாம்கள் சத்திய மார்க்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து அவங்களும் சொன்னாங்கன்னாக்கா, யார் யாரெல்லாம் இமாம்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொல்லியிருக்கிறாங்கன்னா சொல்ல கிடையாது. ஒரு இமாமுடைய ஒரு உண்மை விஷயம் சொல்றேன் பாருங்க. அருவாபாடி என்ற ஒரு பகுதியில ஒரு இமாம், அவரு சொல்றாரு, நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேனாக்கா, இந்த தாயத்து கூடாது, தகுடு கூடாது, கயிறு கட்டக்கூடாது என்ற உண்மை மார்க்கத்தை சொல்லி கொண்டிருந்தேன். ஆனா மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அருவாபாடிக்கு போயிட்டாங்க. எங்க பெண்கள்லாம் அங்க போறாங்கன்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்களா, அங்க ஒரு ஐயர் என்ன செய்யறாரு, மந்திரிச்சு தாயத்து கட்டுறாரு, மந்திரிச்சு கயிறு போடுறாரு. அதனால நம்ம முஸ்லீம் மக்கள் எல்லாம் அங்க போய் அவர்கிட்ட கயிறு தாயத்து வாங்க போறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, அவங்கள நேர்வழிப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அந்த ஐயர் என்ன போடுறது, நான் போடுறேன் கயிறு. ஒரு ஐயருக்கு கயிறுல அந்த இது இருக்கக்கூடிய அந்த ஈமான் இருக்கிறது. ஏன் நம்முடைய இதுல ஒரு அப்துல் காதர் போடக்கூடிய ஒரு கயிறுல தாயத்துல அந்த சக்தி இருக்காதா, அந்த பவர் இருக்காதா? அப்படியே மக்களை திசை திருப்பிட்டாராம். அங்க ஐயரு கட்ட போன மக்கள் எல்லாம் இந்த இமாம் கிட்ட வர வச்சுட்டாராம். எவ்வளவு கேவலம். மார்க்கத்தை சரியான முறையில் சொல்லாமல் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுல வேற சொல்றாரு, ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, என்கிட்ட கயிறு கேட்டாரு. யாருன்னு பார்த்தா அந்த அருவாபடி ஐயரு இப்படின்ற மாதிரி. அப்ப இது மாதிரி இமாம்களே மக்களை வழிகெடுக்கக்கூடிய வகையில நிறைய மூட பழக்க வழக்கங்கள் அனாச்சாரத்தில் பெருகுவதற்கு இமாம்கள் தான் அதிகப்படியாக காரணமாக இருக்கிறார்கள் என்று ஆழமாக என்னுடைய வாதை பதிவு செய்து, இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை நம்முடைய நடுவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பேசக்கூடியவர், தெளிவா சொல்லக்கூடியவர் என்று நம்ம நினைக்கிறோம். அவருடைய தீர்ப்பை வைத்துதான் முடிவு செய்வோம். எல்லாம் தொகுப்புரை மார்க்க அறிஞர்களுடைய ஆதாயம் தான்றத ரொம்ப ஆழமா நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐயர்கிட்ட போட்ட கையை உதாரணமா காட்டி அவருடைய வாதங்களை முன் வச்சாங்க. இப்ப அதற்கு எதிரே இருக்கக்கூடிய அறியாமையே அப்படின்ற அணியினுடைய தலைவர் சகோதரர் சையத் அவர்கள் இந்த ஐயர் போட்ட கயிறுக்கு பதில் கொடுக்க வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் கேட்டிருக்காங்கல்ல மக்கள், அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு ஆளுங்கள் மேல என்ன கோபமோ என்ன வெறுப்போ தெரியல, மொத்தமா வச்சு செஞ்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. நம்ம அபுதாயிர் பாய் சொல்லும் போது கூட நம்ம ஊர் சம்பவத்தை சொன்னாங்க, இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை சொன்னாங்க. எல்லா மக்களும் போய் கேட்டாங்க, வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நாமும் அதுதான் சொல்கிறோம். ஒரு சில மக்கள் போய் கேட்டால் அங்கே பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு கையால் ஓசை வராது, ரெண்டு கையும் சேர்ந்து தட்டணும், அப்போ தான் ஓசை வரும்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கேட்கும் பொழுது அதோடைய விளைவு இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஒரு சில மக்கள் மட்டும்தான் போய் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். எல்லாருமே ஊர்வாசிகள் எல்லாருமே போய் சேர்ந்து கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வாய்ப்பு வழங்கப்படும்.
இப்போ இமாம்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? மக்கள் தானே இருக்கிறாங்க. அந்த ஊர் தலைவர் இருப்பாரு, புத்தவள்ளி இருப்பாரு, செயலாளர் இருப்பாரு, பொருளாளர் இருப்பாரு. யார் நிர்வகிக்கிறா? மக்கள் தான் நிர்வகிக்கிறாங்க. எந்த ஆலிமை அந்த ஊர்ல நியமிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறது யாரு? அந்த ஊர் தலைவர்கள் தானே, மக்கள் தானே. இவரை நியமிச்சா நல்லா இருக்கும், நல்ல பயன் பண்ணுவாரு, நல்ல மார்க்க விஷயங்களை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்து நியமிக்கலாமா இல்லையா? சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அதுல ஒரு ஆலிம் பேசுறாரு, இமாம் பேசுறாரு, சுன்னத் ஜமாத் சார்ந்த இமாம். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம நிறைய பயம் கேட்டிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத் பயம்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் மார்க்க விஷயங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த சுன்னத் ஜமாத் சார்ந்த இந்த இமாம் பேசும் பொழுது அதே செய்தி தான் பேசுறாரு. ஆனா நமக்கு பேசும்போது நமக்கு உடம்புல அப்படியே புல்லரிக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பூப்சம் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவர் பேச பேச நமக்கு அப்படி உடம்புல ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அப்படி ஒரு ஏகத்துவ கொள்கையை முன்னிறுத்துறாரு. எங்க நின்று பேசுறாரு? மையவாடியில் நின்று பேசுறாரு. நீங்க யாருக்காகவும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஊர் மக்களுக்காக பயப்படாதீங்க, ஊர் ஜமாத்துக்காக பயப்படாதீங்க, யாருக்காகவும் பயப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு பேசுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகளாக இருக்கக்கூடிய பாத்திமா உலகத்துல ஏதாச்சும் கேட்டாங்கன்னு சொன்னா என்னால செய்ய முடியும். அத்தாங்கிற அடிப்படையில, தந்தைங்கிற அடிப்படையில் ஏதாச்சும் செய்ய முடியும். மறுமையில வந்து என்னுடைய தந்தை அப்படிங்கிற ரீதியில என்ன வந்து உதவி கேட்டேன்னு சொன்னா என்னால செய்ய முடியாதுமா அப்படின்னு தன்னுடைய தந்தைக்கு போதிச்சாரு. மார்க்கத்தை சரியா பின்பற்றுங்க, நாளைக்கு வந்து அங்க புலம்பாதீங்க, மறுமையில புலம்பாதீங்க, கிடைச்சிக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. அழகா பேசுறாரு. மார்க்கத்தை இங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இமாம் அவங்க தப்பு செய்யறாங்க, மார்க்கத்தை சில விஷயங்களை மறைக்கிறாங்க. ஆனா நம்ம முதல்ல ஒரு வசனத்தை சுட்டி காட்டணுமா இல்லையா? அபிமொழியை சுட்டி காட்டணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அவன் கரத்தால தடுன்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? ஆலிம்களை நீங்க தடுங்க அப்படின்னு சொல்றானா? எங்கேயாச்சும் குறிப்பிட்டு சொல்றானா? பொதுவா தான் சொல்றான். ஒரு தப்பு நடக்குது, மார்க்கத்தின் பேரால் நடக்குது, அல்லது ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா உன்னுடைய கரத்தால போய் தடுன்னு சொல்றான். அது எல்லாருக்கும் பொருந்துமா இல்லையா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைச்சாலும் போய் மக்களுக்கு சொல்லுங்க. யார் இது ஆலிம்களை குறிக்குமா? ஒரே ஒரு செய்தி தான் ஆலிம்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியுமே, ஏன் சொல்ல மாட்டாங்க? பயப்படுறாங்க. அபுதரை கூட ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா? பயம். பயப்படுறாங்களா இல்லையா? எங்க நம்ம போய் மார்க்கத்தை சொன்னோம்னு சொன்னா, சரியானதை சொன்னோம்னு சொன்னா, எங்க நமக்கு தப்தர் கொடுக்காம இருப்பாங்களா? ஒத்த பிள்ளை வச்சிருக்கிறோம், ஒம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோமே, கரை எத்தனுமே, எங்க தப்தர் கொடுக்காம போயிட்டாங்கன்னா, நம்மள ஊர் விலைக்கு வச்சுட்டாங்கன்னா, நம்ம வீட்டுல வயசான அத்தாமா வச்சிருக்கிறோமே, மையவாடியில இடம் கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு ஏன் ஒம்பு, நம்ம ஏன் கேட்கணும்? அந்த பயம் இருக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த இறை மறுப்பாளர் இருக்கிறாங்களே, இறை வைப்பாளர் இருக்கிறாங்களே, அவங்க உள்ளத்துல நம்ம அச்சத்தை போடுவோம்னு சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நான் ஏன் பயப்படணும்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சான்றும் எந்த ஒரு ஆதாரமும் வராத ஒரு இணை வைக்கக்கூடிய சிலைக்கு நீங்க வந்து அஞ்ச மாட்டீங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக்குற ஒரு விஷயத்தை நீங்க அஞ்ச மாட்டீங்க. இந்த சிலைக்கு நான் ஏன் பயப்படணும்? அசத்தியவாதிய நீங்கள், அசத்தியம் அழிந்தே தீரும், நான் எதுக்கு பயப்படணும் கேட்டாங்களா இல்லையா? நம்ம ஏன் பயப்படணும்? சரியான முறையில் நம்ம கேட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக மார்க்கத்துல ஒரு புது முயற்சி நம்ம ஒரு இதை உருவாக்க முடியுமா இல்லையா? இப்போ மக்களாகிய நாம் மார்க்கத்தை சரியான முறையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும், படிக்கணும். நம்ம முதல்ல படிக்கணும், நம்ம தெளிவாகணும். மார்க்கம்னா என்னன்னு படிக்க ஆரம்பிச்சாதான் மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க இடத்துல கேள்வி கேட்க முடியும். இந்த வாதத்தை வச்சு நமக்கு அவங்க முதல்ல சொல்லிட்டு போனாங்க, நல்ல நடுவர் நல்ல பதில் சொல்லுவாரு, நல்ல பதில் தான் சொல்லுவாரு. எங்களுக்கு அல்லாவே தீர்ப்பு கொடுத்துட்டான். முதல்ல குழுக்கள் போட்டோமா இல்லையா? குழுக்கள்ல எங்கெல்லாம் பண்ணிட்டான் அல்லாஹ், மக்கள் தான் அறியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவனே தேர்ந்தெடுத்துட்டான். அதனால பார்த்து நடுவர் சொல்லுவார் நினைச்சு நம்ம இந்த ஒரு தொகுப்புரையை வச்சு நம்ம முடிவு செய்யறோம். பார்த்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் மார்க்கத்தை பெயரால் அனாச்சாரங்கள் அதிகரிப்பதற்கு பெரிதும் காரணம் மக்களின் அறியாமையா, மார்க்க அறிஞர்களின் ஆதாயமா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் மக்களின் அறியாமைதான் காரணம் என்ற அந்த தலைப்பை முன்வைத்து அதற்கான மார்க்க ஆதாரங்களை வைத்து அவர்களுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதே போல இஸ்லாத்தில் சொல்லி காட்டப்படாத ஏராளமான அனாச்சாரங்களை மார்க்கம் என்ற பெயரில் மக்கள் மத்தியில் புகுத்தி அவர்களை மொத்தமாக வழிகேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில் உலா வரக்கூடிய ஆலிமார்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக, பொருளாதார ஆதாயத்திற்காக
பதவி, புகழ், பெருமை போன்ற உலக ஆதாயத்திற்காக மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கருத்தை மார்க்க அறிஞர்களுடைய ஆதாயம்தான் காரணம் அப்படின்ற பல்வேறு விதமான சான்றுகளை முன்வச்சு இந்த அணியில வாதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. இறுதியில தொகுப்புரையில கூட 2 பேரும் ஒண்ணுக்கு சலச்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அருவாப்பட்டி அஜரத்தை துணைக்கு வலிச்சாரு அப்படின்னா, இன்னொருத்தர் அடக்கஸ்தலத்துல இருக்கிற அஜரத்தை துணைக்கு வலிச்சு அவர் ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார். இப்போ 2மே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்கள் போலத்தான் தெரிகிறது. 2 பேரும் முடிக்கும் போது லைட்டா அப்படி பொடிவிக்கிறது மாதிரி நடுவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் இதுவரைக்கும் எனக்கு தெரியல. பட்டிமன்றத்தை, மார்க்க பட்டிமன்றத்தை பொறுத்த மாத்திரத்தில் இதில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய, தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவருக்கும் கிடையாது. இதுல அது சரி இது சரின்னு தீர்ப்பு சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவனுடைய மார்க்க தீர்ப்பை சொல்வதற்கு அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. இப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இது சம்பந்தமாக என்ன சொல்றாங்க அப்படின்றத முன் வச்சு நம்ம அதுல இருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய பார்வையை இந்த நிகழ்வோட தீர்வாக இன்ஷாஅல்லாஹ் சொல்றோம். பொதுவா பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அனாச்சாரங்கள் அதிகரிப்பதற்கு பெரிதும் காரணம் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையா, மார்க்க அறிஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாயமா? இதுதான் தலைப்பு. அறியாமை அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். இவங்க வச்ச பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா நோட் பண்ணி பாருங்க. எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க இல்ல? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப இவங்க பேசும்போது சொன்னாங்க இல்ல, ஆலிம்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அவங்க ஜனாசான்ற பேர்ல ஜனாசா தொழுகை கூட நாங்க தான் வைப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில காசு நிர்ணயம் பண்ணி, இது ஒரு பேக்கேஜ் மாதிரி, நீங்க இறந்து போனா பாடி எங்க கிட்ட கொடுங்க, A to Z நாங்களே பார்த்துப்போம். அதுக்கு ஒரு பேக்கேஜ், ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய். குளிப்பாட்டுறதுல இருந்து, கப்பன் போடுறதுல இருந்து, அடக்கம் பண்றதுல இருந்து, பாத்தியா ஓதுறதுல இருந்து எல்லாமே நாங்க, அது ஒரு பேக்கேஜ். இவங்க பணம் கட்டுறதுக்கு தான், கல்லா கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டாங்க. தொழு வைக்கிறதுக்கு கூட அனுமதி தர்றது கிடையாது. சரி, அனுமதியும் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேருக்கு அவங்களுடைய தகப்பனார் தாயாருக்கு தொலை வைக்க தெரியும்? தன்னுடைய தாயாருக்கு, தன்னுடைய தகப்பனாருக்கு, என் தாயார் மௌத்தாயிட்டாங்க, என்னுடைய தகப்பனார் மௌத்தாயிட்டாங்க, அவன் ஆதாயத்துக்காக பண்றான், அது தனி. சப்போஸ் நம்ம கேட்கிறோம் அடிப்படையில் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேருக்கு தன்னுடைய பெற்றோருக்கு அல்லது தான் சார்ந்த தன்னுடைய இரத்த உறவுகளுடைய மரணம் நிகழ்ந்து விட்டால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஜனாசா தொழுகையை செய்வதற்கு தெரிஞ்ச நபர்கள் யார் இருக்காங்க? அற்பத்திலும் அற்பம். இதுக்கு பேர் என்னது? அறியாமையா? அறியாமையாங்க இதுக்கு பேரு. ஜனாசா தொழுகை எப்படி வைக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கலையா? எப்படி வைக்கணும்னு ரசூலுல்லாஹ் வச்சு காட்டலையா? இல்ல, வச்சாங்க வாதத்தை. அதுக்கடுத்து என்ன? பாத்தியாக்கள் காசுக்காக புது புது பாத்தியாவா உண்டாக்குறாங்க தெரியுதுல. அந்த பாத்தியா காசுக்காக தான் ஓதுறாங்கன்றது நல்லா தெரியுது. நன்மைக்காக ஓடக்கூடிய நபர் செஞ்சுட்டு கடந்து போயிடுவார். செஞ்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு பாக்கெட்டை சொரிஞ்சு மண்டையை சொரிஞ்சு தங்களுடைய படித்த படிப்பிற்கு உண்டான கண்ணியத்தை காற்றில் பறக்க விட்டு கையேந்தி நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வயிற்று பிழைப்புக்காகத்தான் இது போன்ற வணக்க வழிபாடுகளில் விளையாடுகிறார்கள் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சபை தான் அது. நல்லா தெரியல. இதுக்கு நம்ம கேட்கணும். முன் வச்சாங்க, காலங்காலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது. காலங்காலமா நடக்கிறதா இல்ல. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நான் முஸ்லீம், கடந்த காலங்களில் நான் வேற மதத்துல இருந்து டைரக்டா அப்படியே வேற மதத்துல இருந்து மாறாம அப்படியே வந்த முஸ்லீம் யாருன்னா நம்மள சொல்லிக்க முடியுமா? நம்முடைய முன்னோர், நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டன் அல்லது ஒரு 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு முந்தி சென்றோம் என்றால் அவங்க எல்லாம் எதுல இருந்திருப்பாங்க? இது மாதிரி சில விஷயங்கள் பிடிக்காத வணக்க வழிபாடுகள் சார்ந்து அல்லது அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சார்ந்து பல்வேறு இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள்ல தான் இருந்திருப்பாங்க. புதுசா சொல்லாதீங்க காலங்காலமா செய்யறோம் சொன்னாங்கல்ல. காலங்காலமா செய்யறோம்னா நம்முடைய மூதாதையர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்களாக இருந்திருப்பாங்க.
இருந்திருப்பாங்கல்ல. நம்ம ஏதோ ஒரு மதத்தில் ஏதோ ஒரு ஜாதி பிரிவில் பிறந்த நபர்கள், முன்னோர்கள் செய்வதுதான் மார்க்கம் என்று நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற அந்த வாதத்தை கொண்டு வச்சோம்னா அவங்க எல்லாம் சிலையை வணங்கினாங்க. நம்மளும் சிலையை வணங்கணுமா, வணங்குவோமா? வணங்கினா தப்புன்னு தெரியல. இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா சிலையை வணங்க கூடாதுன்னு உணர்றோம்ல. இப்ப முன்னோர்களை தூக்கி பிடிக்கிறதா சிலை வணக்கத்துக்கு போகல, திரும்பி ஏன் போகல, அது தப்புன்னு தெரியுது. அதை விளக்க தெரிஞ்ச இந்த மண்டம் போல இது தவறுன்னு உணர மறுக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க. அவர் சொன்னார் என்ஆர்சி இதெல்லாம் வருது, அதுக்கெல்லாம் மக்கள் கூட்டமா போடுறாங்க. இந்த உலகத்தில் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறது என்று அறிந்தவுடன் மொத்தமாக கும்பலாக குடும்பமாக சென்று சாலையில் அமர்ந்து அது ஆளக்கூடிய அரசாங்கங்களை எதிர்த்து போரிட தெரிந்த உங்களுக்கு உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாலடிக்கக்கூடிய நிகழ்வை ஒருவர் புதிதாக உருவாக்கி உங்கள் மேல் திணிக்கிறார்கள் என்றால் ஏன் மொத்தமா சேர்ந்து அவங்க கிட்ட கை தூக்கி கேட்டார்ல? நியாயமான வாதம் தானே இதெல்லாம். கேட்டார், ஏன் கேட்கல? என்ஆர்சி போய் நின்னில, ரோட்ல போய் நின்னில, சிஏ கொண்டு வருவான்னு போய் ரோட்ல நின்னில, அது உலகத்தில் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், உன்னுடைய மறுமை வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை புகுத்துறானே, புது சட்டம்னு சொல்றானே. இங்க போராட தெரிஞ்ச உனக்கு அங்க அவனை எதிர்த்து ஏன் போராட தெரியல கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அறியாமையில இருக்கிறாங்க சொன்னாங்க. இல்ல இவர் இந்த பக்கம் இல்ல, ஆதாயத்துல இருக்கிறாங்க. அனைத்தும் இருந்தும் அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழல் இருந்தும் தெரிஞ்சுக்கல சொன்னாங்க. இல்ல எல்லாத்தையும் உருவாக்குறது ஆளுங்கள் தானே உருவாக்குறாங்க. அதுக்கு பதில் அவங்க தானே உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா அது எப்படி வந்திருக்கும்? உருவாக்குற பிரச்சனை இல்ல, எப்படி வளர்ந்திருக்கும் யோசிக்கணும்ல. எப்படி அதிகரிச்சிருக்கும்? அவன் உருவாக்கிட்டான். அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் முதல்ல ஒரு புது விஷயம் ஒண்ணு வந்துருச்சு, அடுத்து ரெண்டாவது ஒரு புது விஷயம் வந்துருச்சு. இப்ப ரெண்டோட நிக்குது. இது ரெண்டோட ஏற கட்டணும்னா அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியதை பண்ணனா சரியா ஏற கட்டிடலாம். இந்த 2 எப்படி 3 ஆச்சு, 3 எப்படி 4 ஆச்சு, 4 எப்படி 5 ஆச்சு, அது ஜனாசாவின் பேர்ல எப்படி வந்துச்சு, திருமணத்தின் பேர்ல எப்படி வந்துச்சு, இன்ன பிற செயல்களின் பேர்ல திக்கர்களின் பேர்ல எப்படி வந்துச்சு, எப்படி இது 3 4 ஆகும் 5 6 ஆகும்? இந்த 2ஓட ஏற கட்டி இருக்கலாமே. உருவாக்குறது அந்த 2 உருவாக்குறது அவங்கதான். இந்த 2 3 ஆகுறதுக்கு யார் காரணம்? இல்ல அவங்க அறியாமையில இருந்ததுனால அவங்க 3 4 ஆகும் 4 5 ஆகும் ஏத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது 2 பேர் வாதங்களும் சரியாக இருந்தாலும் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அறியாமை அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு செய்தி குறித்த தகவல் நமக்கு எதுவும் கிடைக்க பெறாமல் அதற்கான தெளிவு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பேர் என்னது? அறியாமை. அறியாமையா கேட்டேன் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க எதை பேசுறீங்க? அறியாமையை பேசுறீங்களா அலட்சியமா பேசுறீங்களா? இல்ல பாய், அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஆத்தாள் மகளும் பொம்பளை தானே. அலட்சியம் இருந்தாலும் அறியாம வருது. அறியாமைனா என்னன்னா, ஒரு விஷயம் குறித்த தெளிவுக்கான எந்த விதமான தகவலும் நமக்கு கிடைக்க பெறாத நிலையில் இருந்தோமேயானால் அதுக்கு பேர் என்ன? அறியாமை. தெளிவு ஏற்படுத்துவதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் தகவல்களும் கிடைக்க பெற்றதற்கு பிறகும் அதற்கான தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதுக்கு பேர் என்னது? அலட்சியம். அதுக்கு பேர் என்னது? அலட்சியம். அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைப்பதற்கான காரணத்தை திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் நாம் தூதர்களை இறக்கிறோம் சொல்றான். யாருக்கு? தூதர்களை இறக்கிறதுக்கான காரணம் என்னங்க? அறியாமையில இருக்க மக்களுக்கு. இப்ப எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, இதுக்கு மேல தூதர் யாருன்னா வருவாங்களா? இதுக்கு மேல தூதர் என்ன காரணத்துக்காக எல்லாம் இருக்கிறா? அறியாமையில இருக்கிற மக்களுக்காக இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் தூதர் கிடையாது. அப்போ மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்குண்டான வாய்ப்பே இல்லை. என்னைக்கு திருமறை குர்ஆனை அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு இறக்கி அருளி இருக்கிறானோ அந்த செய்திகளை கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வாசல்கள் நமக்கு திறந்திருக்கிறதோ அப்ப நம்ம அறியாமையில் இருக்கிறோம் எப்படி சொல்லி தப்பிக்க முடியும்? ஆதாயம் பார்க்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் வரட்டும், தன்னுடைய பாக்கெட் ஆதாயத்துக்காக, பேருக்காக, பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் புதுசா எத்தனை விஷயங்களை வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளட்டும்.
நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? நாளை அல்லாஹ் நம்முடைய காலரை பிடிச்சு, கழுத்தை பிடிச்சு, சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கும் போது அதனை எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்க போறோமா, அல்லது நமக்கு வணக்க வழிபாடுகளை ஊட்டி வளர்த்த ஆளுங்கள் பின்னால் இருந்து பதில் சொல்ல போகிறார்களா? மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு எல்லாரும் பின்னால திரும்பி போனதுக்கு அப்புறம் உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ் நம்ம கிட்ட தான் கேள்வி கேட்பான். நம்ம முன்னோர்கள்ட்ட வந்து கேட்க மாட்டான். இந்தாங்க பேப்பர் எடுத்து காட்டுறோம், அல்லாஹ் கேட்கறீங்க, மலக்குமார்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பக்கத்துல இருந்து யாரா கேட்பாங்க, அஜர்த்து காப்பாரா, தலையில தொப்பி மாட்டிட்டு தொங்க தாடி வச்சுட்டு பதில் யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யார் முன் வரல? அவங்க சொன்னா எங்க போச்சு? நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மிகப்பெரிய தலைவர், அனைவரும் வியந்து போன்று பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கம்பீரமான அவர். தன்னுடைய 60 வயதுக்கு மேலே கூட மக்கள் மீது இருந்த அந்த பொறுப்புகளின் காரணமாக இருந்தாப்புல ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேணம் பூட்டப்படாத குதிரையில் ஏறி உட்கார்ந்து கன்சுமிட்ட நேரத்துல போயிட்டு திரும்பி வந்தாங்க. அந்த அளவுக்கு பலசாலி, அந்த அளவுக்கு நல்ல வீரம், நல்ல தோற்றம். அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரர். பரீரான ஒரு பெண்மணி, யாரு? பரீரான ஒரு அடிமை பெண்மணி. அவர்கள் தன்னுடைய கணவர் முகீஸ் என்பவரை திருமணம் செய்யறாங்க. இவங்க அடிமையில இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க குழாவிடணும்னு சொல்றாங்க. இந்த கணவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நானு விவாகரத்து வாங்கிக்கிறேன். பாவம் அந்த மனுஷன், அவங்க அந்த அம்மா மேல அவ்வளவு பிரியம் வச்சிருந்திருக்கிறார். அந்த அம்மா மேல அவ்வளவு பிரியம். முகீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பரீரா அந்த அம்மையாருடைய கணவர் அப்படியே தேம்பி தாடி நாளைகிற அளவுக்கு என் பொண்டாட்டி என்னை விட்டு போகுது, நான் சொல்லுங்கிறேன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மனைவி மேல பாசம் வச்சிருக்கிறார். காப்பல் செடி விட்டுருச்சு, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற அழுவல. அவன் பொண்டாட்டி பிரியுதுன்னு அந்த அளவுக்கு வேதனை தாங்க முடியல, அழுவுற. ஆனா இந்த அம்மா அவங்கள விவாகரத்து பண்றதுக்கு உறுதியா இருக்கிறாங்க. விஷயம் ரசூலுல்லாஹ்ட்ட வருது. புகாரில 5283வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. போய் பாருங்க. பாய் சொன்னா சரியா இருக்கும் கம்மனு விட்டா அதுக்கு பேர் தான் அலட்சியம். போய் பாருங்க. புகாரில 5283வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த சம்பவம் காதுக்கு வருது. அம்மா இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன், உங்க வீட்டுக்காரர் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, நீங்க அவர் விவாகரத்து செய்யறத கொஞ்சம் யோசிக்கலாமே, ஆர்டர் கூட போடலங்க, அத பரிசீலனை பண்ணி பார்க்கலாமே கேட்கிறாங்க. ஏன்? பெண்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய மன வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அவர்களுக்கு வழங்கியதை போல கணவர் பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை மார்க்கம் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? என்னடா அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா நம்ம எப்படி கேட்காம இருக்கிறது? சரி, நான் இனிமே இந்த முடிவை கைவிட்டுறேன், வீட்டுக்காரரோட சேர்ந்து வாழ்றேன். தலையாட்டினாங்களாங்க? இல்ல. என்ன சொன்னாங்க? யார சொல்ல இதனை நீங்கள் தூதர் என்ற முறையில சொல்றீங்களா, இல்ல எனக்கு ஒரு ஆலோசனையா சொல்றீங்களா கேட்டாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு வந்த கட்டளையா இது? என்னிடத்துல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வாழுன்னு சொல்றீங்களா, இது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வந்த கட்டளையா, அல்லது நீங்கள் எனக்கு வழங்கக்கூடிய அறிவுரையா? அல்லாஹ்வுடைய கட்டளைனா நான் ஏற்று செயல்படுத்துறேன், உங்களுடைய அறிவுரைனா அதுக்கு தலையசைக்க நான் யார்கிட்ட யாரு சொல்றது? அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்ன எடுத்து கேட்கிறாங்க, நீங்க சொல்றது மார்க்கமான்னு கேட்கிறாங்க. இறைவன் புறத்திலிருந்து வந்த வஹியா? 10ஆம் நாள் பாத்தியா ஓத சொன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிறானான்னு கேட்கறதுக்கு உண்டான வாய் நமக்கு எங்க போச்சு? வருஷக்கத்தை ஓதணும்னு சொல்லணும்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா, எடுத்து காட்டின்னு ஆதாரம் கேட்பதற்கு உண்டான வாய் எங்க போச்சு நமக்கு? மற்ற விஷயம் எல்லாம் கேட்கிறோம்ல, உலகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கு உண்டான தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோம்ல. நாளை அல்லாஹ் மறுமையில் நரகவாசிகளை பார்த்து, நரகத்தில் நரகவாசிகள் புரட்டப்படும் பொழுது யௌமது கல்லபு வஜூஹுகும் பின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா. அவர்கள் முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும் அந்த நாளில் நரகவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. உலகம் என்ன பிரயோஜனம்? எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய இமாமார்களும் எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர்.
அங்க புலம்பி என்னங்க பிரயோஜனம்? இங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க தவறுவது நமக்கு இருக்கக்கூடிய அறியாமையா அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அலட்சியமா? குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, எப்படி இன்னும் அறியாமையை சொல்லிட்டு நம்ம தெரியும்? மறுமையில் இந்த புலம்பல் எதை காட்டுகிறது? நமக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அலட்சியத்தை தான் காட்டுகிறது. அறியாமை இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம்? தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்போம்ல. ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க, தலாசா தொழுகை வைக்கிற உரிமையை பறிச்சுக்கிட்டாங்க. ஜனாசா தொழுகை வைக்க தெரியாம மக்கள் அறியாமைன்னு எடுத்துக்கிட்டாலும் தெரிந்து கொள்வதற்கு எத்தனை மக்கள் முன் வந்தோம்? தன்னுடைய தாயார் இருந்தால் தாயாரை குளிப்பாட்டுவதற்கு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு அழகிய முறையில் கப்பலிடுவதற்கு யாருக்கு தெரியும்? தன்னுடைய தந்தையார் மௌத்தாயிட்டார்னா அவரை அழகான முறையில் குளிப்பாட்டி அவருக்கு கப்பலிட்டு அவருக்கு தொழுகை நடத்த பாவ மன்னிப்பு தேடுவதற்கு எத்தனை நபர்களுக்கு தெரியும்? சொல்ல முடியுமா? பாய் பாப்பா மௌத்தாயிட்டாங்க பாய், கசப் மாத்தணும், வெக்கமா இல்ல நமக்கு? நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி தொட்டு தூக்கி எல்லாம் பண்ண தகப்பனார் மௌத்தாய் கிடக்குறான். கப்பன் போடணும் பாய், ஆள் அனுப்புங்க பாய். யோசிக்கணுமா இல்லையாங்க? வீதிக்கு வைக்கிறோமே, போர்டு வைக்கிறோமே, ஜனாசா பயிற்சி முகாம், செயல்முறை பயிற்சி வகுப்பு, எத்தனை நபர்கள் கலந்து கொண்டு அதில் நான் வெளியில போகலைன்னா பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தாருக்கு அதற்கான இறுதி கடமை நான் செய்ய வேண்டும் மெனக்கிட்டு அதுல கலந்துகிட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அறியாமையில இருந்தா அறிஞ்சுக்கிறதுக்கு முன் வச்சிருக்கணும் இல்லைங்க. ஏன் அறிஞ்சுக்க வரல? காரணம் என்ன? அலட்சியம். மார்க்கத்தை சொல்வதற்கு உண்டான நபர்கள் சொன்னாங்கல்ல, ஒரு செய்தி தெரிந்தாலும் யார் ஆலிம்? ஆலிம்னா அல்லாஹ் யார தெரியுமா சொல்றான்? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சக்கூடியவர் தான் ஆலிம். யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர் ஆலிம். 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் படிச்சார் எல்லாரும் ஆலிம் இல்ல. பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறவர், தலையில தொப்பி வச்சிருக்கிறவர், பெரிய தாடி வச்சிருக்கிறவர் ஆலிம் இல்ல. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் தான் ஆலிம். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் எக்காலத்திலும் எந்த ஒரு செயலையும் வணக்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்த மாட்டார். அவர்தான். அந்த இறையச்சம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாமும் ஆலிம்தான். ஒரே ஒரு செய்தி தேர்த்தாலும் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும்னு சொன்னாலே, மார்க்கத்தை விளங்காத மக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டாதது அவர்களுடைய அலட்சியம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லி காட்டிய விஷயங்களை அறிந்து கொண்டும் அதனுடைய நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் செயல்படுத்தினால் போதும். நான் மட்டும் தொழுதா போதும், நான் மட்டும் விரலாட்டினா தௌஹீத்வாதி, நெஞ்சில கை கட்டினா தௌஹீத்வாதி, தலையில இருக்கிற தொப்பியை கட்டி போட்டு தொழுதா தௌஹீத்வாதி, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற மக்கள் தனக்கு தெரிந்த விஷயத்தை இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அனாச்சாரங்களில் மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்களுக்கு சென்று உண்மையான சத்தியத்தை எடுத்து செல்வதற்கு எத்தனை மக்கள் தயாராக முன்வந்து நிற்கிறார்கள்? தனக்கு தெரிந்து நமக்கு என்னத்துக்கு ஊர் கதை, ஏன் வீதியா போய் அலையிறீங்க, என்னத்துக்கு அங்க எங்க போறீங்க, நீங்க பாட்டுக்கு தொழுதிங்களா, நோம்பு வச்சீங்களா, இருக்கிற வேலையை பார்த்துட்டு அக்கடான்னு கிடங்க, அவங்க என்னென்னு பார்த்துட்டு போவாங்க என்று சொல்லி அவரவர்கள் தனக்கு தெரிந்த சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் காட்டிய அலட்சியம். 7 வருஷம் படிச்சிருக்கிறோம், 10 வருஷம் படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய அறிவு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய அருட்கொடை எதுன்னு கேட்டா அறிவு தாங்க. அறிவுதான் அருட்கொடை. அந்த அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கியதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வையே நாம் சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சு. எத்தனையோ பேர் அறிஞர்னு சொல்றாங்க, எவ்வளவு பேர் விஞ்ஞானின்னு சொல்றாங்க, அப்துல் கலாம் மிகச்சிறிய விஞ்ஞானின்னு சொல்றாங்க, மிகப்பெரிய அறிவு ஜீவிகள்னு சொல்றாங்க. ஆனாலும் தன்னை படைத்த கடவுளை உணர்வதற்கு உண்டான அறிவு அவர்களுக்கு இல்லை. அந்த அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட அறிவை மார்க்க ஞானத்தை பெற்றுக்கொண்ட எத்தனையோ ஆலிம்கள் எவ்வளவு அறிவு கிடைத்தாலும் சரியான முறையில் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்ற இமாமார்கள் ஆலிம்மார்கள் அதனை முறையாக கொண்டு போய் சேர்ப்பதில் காட்டிய அலட்சியம் இன்றைக்கு பல்கி பெருகி மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. கேட்டா இமாம்களை தொடங்கி வைப்பாங்க. எங்களுடைய இமாம்கள் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, 4 மதகுகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். இமாம்கள் என்ன சொல்றாங்க? இமாம்கள் கூட, அவர்கள் ஏற்றுக்கொண்ட இமாம்கள் கூட அனாச்சாரங்களை ஆதரிக்கல, அவங்களே எதிர்க்கிறாங்க.
உங்களுடைய இரண்டை விட்டு செல்கிறேன், அவற்றை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டு வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிய செய்தி. இவர்கள் பின்பற்றக்கூடிய இமாம்களும் இதைத்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இமாம் மாலிக் சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, மார்க்கத்தில் பித்அத்தை உண்டாக்கி அதற்கு பித்அத்து ஹஸனா என்று எவன் பெயர் சூட்டுகிறானோ அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரிசாலத்தில், அதாவது தூதுத்துவ பணியில் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயத்தை யார் ஒருத்தர் புதுசா புகுத்தி அதுக்கு பித்அத்து ஹஸனா, அதாவது அழகிய பித்அத்துன்னு எவன் பேர் வைக்கிறானோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுங்கா அவங்களுடைய வேலையை செய்யலேன்னு சொல்றான். ஏனென்றால் அல்லாஹ் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று சொல்லிவிட்டான் என்று மார்க்கமாக இல்லாதது இன்று மார்க்கமாக எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு பிற்பாடு புகுத்துறது எப்படிப்பா மார்க்கமாகும்னு யார் கேட்கிறது? அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறாங்க. இமாம் ஷாஃபி கூட அதைத்தான் கேட்கிறாங்க. எவன் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உண்டாக்கி அதை பித்அத்து ஹஸனா, அழகிய பித்அத் என்று சொல்றானோ அவன் புதிதாக ஒரு மார்க்கத்தையே, அதாவது புதுசா ஒரு மதத்தையே உண்டாக்கிட்டாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இமாம் தான். நம்ம அவங்கள மதிக்கிறோம், ஆனால் அவங்களை ஏற்று அவங்க தான் வழிகாட்டினு ஏற்று செயல்படல. நீ அவங்கள தான் பின்பற்றன்னு சொல்றீங்க. அவங்க சொன்னதுப்பா. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எங்களிடத்தில் சுன்னாவின் அடிப்படையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் இருந்த வழியை உறுதியாக பற்றி பிடித்து அவர்களை பின்பற்றி பித்அத்துகளை விடுவதே ஆகும். ஏனென்றால் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடு. அஸ்-சுன்னத்துல் வல் பித்அத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இத்தனையும் அவங்க ஏற்றுக்கொண்ட இமாமார்களே சொல்லி இது தப்புன்னு சொல்லும் பொழுது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் படிச்சிருக்கிறோம், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இமாமார்கள் சத்தியத்தை மறைத்து மக்களுக்கு தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அவர்கள் திரிகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை அலட்சியமாக கருவதன் காரணத்தினால்தான், உலக மோகத்தின் காரணமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அலட்சியம், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அலட்சியம், அறிந்த விஷயத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் நாம் காட்டக்கூடிய அலட்சியம் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அனாச்சாரங்கள் பெரிதாவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை தீர்வாக சொல்லிக் கொண்டு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எந்த அடிப்படையில் பின்பற்றுவதற்கு நமக்கு கட்டளையிட்டானோ அதே அடிப்படையில் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தவர்களாக பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.